ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது நாவல் தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 1. ரேணுகாவுக்கு ஒரு வாரமாக உறக்கமே இல்லை. பரபரப்பாக இருந்தால். மது வரப்போகிறாள். வெளிநாட்டிலிருந்து மது வரப்போகிறாள். கல்யாணம் முடிந்த 15வது நாள் புது கணவனுடன் லண்டனுக்கு விமானம் ஏறிய மகள் மது 2.5 வருடம் கழித்து இந்தியா திரும்புகிறாள். போன வாரம்தான் ஃபோன் வந்தது. அம்மா, நான் இந்தியாவுக்கு வரப்போறேன். நீயும் மாப்பிள்ளையுமா வரப்போறீங்களாம்மா? இல்லம்மா, நான் மட்டும்தான் வரப்போறேன். அவருக்கு லீவ் இல்லையா மது? நீ வந்தா இங்க எத்தனை நாட்கள் இருப்ப? அம்மா, எல்லாத்தையும் நேர்ல வந்து சொல்றேன். நான் வரப்போற தேதியை இன்னும் 2 நாள்ல சொல்றேன். ரேணுகாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அடுத்த 2 நாட்களில் மது கூப்பிட்டாள் போனில். அம்மா, இன்னும் ஒரு வாரத்துல நான் அங்க இருப்பேன். வெள்ளிக்கிழமை விடியற்கால 3:30 மணிக்கு ஃப்ளைட்டு சென்னைக்கு வரும். மற்றதை நேர்ல பேசிக்கலாம். மறுநாளே எந்த விமானம் போன்ற தகவல்களை தந்தாள். ரேணுகா இருப்பு கொள்ளாமல் ஆகிவிட்டாள். என்னங்க, மது வரப்போறா. அவ எத்தனை நாளைக்கு இருப்பான்னு தெரியாது. நீங்க ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுடுங்க. அவ இருக்கிற நாள்கள்ல இங்க பிரார்த்தனைகள் இருக்கு. அதையெல்லாம் முடிச்சிடணும். என்ன பிரார்த்தனை? என்ன இப்படி கேக்குறீங்க? திருப்பதி, திருநள்ளாறு, குருவாயூர்னு ஏகப்பட்ட வேண்டுதல்கள் இருக்கு. இதை பாரு ரேணு, அவசரப்படாத. மாப்பிள்ளையும் வரல. இவ அதிக நாட்கள் நிச்சயமா இருக்க மாட்டா. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இழுத்து விடாத. வெளியூர் பிரார்த்தனைகளுக்கு டிக்கெட் புக் பண்ணணும். முன்கூட்டியே பேசணும். மதுக்கிட்ட பேசிடலாம். வேண்டாம், அவ இங்க என்ன வேலையா வர்றான்னு தெரியலையே. அவ வந்ததுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் போடு. ஒருவேளை உண்டாகி இருப்பாளோ? அப்படி இருந்தா மாப்பிள்ள அவளை தனியா அனுப்ப மாட்டாரு. அவ போன்ல சொல்லியிருப்பா. சரி, அவளுக்கு ட்ரெஸ் வாங்கணும். அவ நகைகள் எல்லாம் இங்க நம்ம கிட்ட இருக்கு. அவளுக்கு பிடிச்சத சமைக்கணும். எனக்கு கையும் காலும் ஓடவே இல்லைங்க. ராமராஜ் சிரித்தார். ஏன் சிரிக்கிறீங்க? அவளுக்கு புகுந்த வீடுன்னு ஒண்ணு மதுரையில இருக்கு. அங்கேயும் நிச்சயமா போவா. இங்கேயே உன் கூடவே இருப்பாளா? அவ வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவளை கேட்டுட்டு பண்ணு. நீங்க எப்படிதான் பதட்டப்படாம இருக்கீங்களோ? நமக்கு ஒரே மக. அவளை பிறந்த 2.5 வருஷமா வாழ்றேன். என் மடியில போட்டு வளர்த்த மக. அம்மா, நாங்கெல்லாம் உங்க பிள்ளைங்க இல்லையாக்கும்? கேட்டபடி அசோக் வந்து நிற்க ராமராஜ் நக்கலாக சிரித்தபடி, உங்களை எல்லாம் உங்க அம்மா கணக்கிலேயே எடுத்துக்கலடா. புரியுதா? அண்ணனைத்தான் அம்மா கழட்டி விட்டுட்டாங்க. என்னையுமா? ரேணு எரிச்சலுடன் பார்த்தார். இதோ பாருடா, நான் யாரையும் கழட்டி விடல. நான் பெத்தது 3 பிள்ளைங்க. 3 பேரும் எனக்கு சமந்தான். புரியுதா? ஒரு தாய்க்கு தான் பெத்த பிள்ளைங்க எல்லாரும் சரி சமந்தான். தெரிஞ்சுக்கோ. ராமராஜ், ரேணுகா தம்பதியருக்கு 3 பிள்ளைகள். ராமராஜ் மத்திய அரசாங்கத்தில் ஒரு அதிகாரி. இன்னும் 2 வருடங்கள் சர்வீஸ் இருக்கிறது. மூத்தவன் விவேக் பல் சம்பந்தப்பட்ட மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு இதே சென்னையில் பல் டாக்டராக இருக்கிறான். அவனது மனைவி காவ்யாவும் பல் டாக்டர். படிக்கும் பொழுதே உருவான காதல். காதல் கல்யாணத்தில் முடிய காவ்யாவின் விதவை தாய் அவர்களுடன். கல்யாணம் முடிந்ததுமே தனி கொடுத்தனம் விவேக் அறிவித்து விட்டான். ரேணுகாவுக்கு அதில் வருத்தம்தான். மூத்த பிள்ளை இப்படி பிரிந்து போகிறானே என புலம்பி தீர்த்தாள். ராமராஜ் அடங்கிவிட்டார். இதோ பாரு, இதுல அவங்கள குறை சொல்றதுக்கு முடியாது. இந்த முடிவை கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் பிள்ளை எடுத்தாச்சு. புரியுதா? எடுக்க வச்சது அந்த காவியா. என்ன உளர்ற? உளரலைங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா 2 பேரும் காதலிக்கிறாங்க. அப்பவே அவ இவனை சரி கட்டி எல்லா முடிவுகளையும் எடுத்திருப்பா. அட, நம்ம கூட வாழல. ஆனா அவளோட அம்மா அவ கூட தானே இருக்கா. தனி கொடுத்தனம்னா என்ன? 2 பக்கத்து ஆட்களுமே இருக்கக்கூடாது. ரேணு, அவங்க அம்மா விதவை. இவ மட்டும்தான் மகளா? வேற பிள்ளைங்க இல்லையா? இதை பாரு, உன் பிள்ளையே முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நாம தலையிடுறது அநாகரிகம். இல்லைங்க. பெத்து வளர்த்து படிக்க வச்சு என்ன பாடுபடுறோம். புரிஞ்சுக்கிறாங்களா? வந்தவ சொல்லுதானே எடுப்படுது. அதை மாத்த முடியலையே. கொஞ்ச நாட்கள் புலம்பிக் கொண்டிருந்தால் பிறகு சரியாகிவிட்டது. மது எம்காம், ICW என வர்த்தகம் தொடர்பான அத்தனையிலும் தேறி ஒரு தனியார் நிறுவனத்தில் கமர்ஷியல் பிரிவில் அதிகாரியாக சேர்ந்தாள். அருண் அவளை விட 3 வயது சிறியவன். இன்ஜினியரிங் படிப்பு. மது அழகான புத்திசாலி பெண். ஆனால் பிடிவாதக்காரி. எதற்கும் விட்டுத்தர மாட்டாள். தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கும் பெண். நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பாள். சுயநலமான பெண்தான். அசைந்து கொடுக்க மாட்டாள். சம்பாதிக்க தொடங்கியதும் 4/1 பங்கு தான் வீட்டுக்கு தருவாள். மீதி அவள் சேமிப்பில். எதிர்காலத்தை அப்பொழுது முதலே திட்டமிட தொடங்கிவிட்ட பெண். ஒரே பெண் என்பதால் ராமராஜுக்கு ரொம்ப செல்லம். அவர் எதையும் கேட்டுக்கொள்ள மாட்டார். ஆனாலும் ரேணுகா கேட்டாள். இங்க இருக்கிற வரைக்கும் செய்வேன். கல்யாணமாகி போனதுக்கு அப்புறம் உன்னை நாங்க கேட்க போறோமா? ஏன்? அப்பா பெரிய பதவியில தானே இருக்காரு. சரிடி, அந்த நிலைக்கு வர அவர் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியுமா? உங்க 3 பேரையும் படிக்க வச்சிருக்காரு. இந்த வீட்டை கட்டியிருக்காரு. கார் இருக்கு. இதுக்கெல்லாம் அவர் குடும்பம் நடத்தின காரணமா சாத்தியமாச்சு. உங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச கையோட கம்பி நீட்டிட்டான். மரத்தை வளர்த்ததும் நாங்க, பழத்தை அவ பறிக்கிறா. நீயும் யாருக்கோ வாக்கப்பட போற. உன் தம்பி எப்படி இருக்க போறானோ? பிள்ளைங்களை பெத்துட்டு எடுத்த எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. ஏமாற்றம்தான் மிச்சம். மது எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. ராமராஜ் அதே அமைதி. ரேணு, நீ புலம்பாத.
3 பேரையும் படிக்க வச்ச மாதிரி மது கல்யாணத்துக்கும் எல்லாம் தயாரா இருக்கு, செஞ்சிடலாம். பிள்ளைங்க அவங்களா விரும்பி செய்யணும், நம்ம கேட்டு வாங்கக்கூடாது, புரியுதா? அப்படி இல்லைங்க, விட்டு. நம்ம எதை நம்பியும் இல்லை, யாரை நம்பியும் வாழ்க்கையை தொடங்கினோம் இல்லை. சொல்லு. அடுத்த வருஷமே கல்யாணத்துக்கு பார்க்க தொடங்கி விட்டார்கள். ராமராஜ் கேட்டே விட்டார். உனக்கும் உங்க அண்ணன் மாதிரி காதல் ஏதாவது இருக்காமா? இல்லையா, எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா நீங்க வரன் பார்க்கும்போது என் மனசுக்கு முழுமையா பிடிச்ச வரனா நான் தேர்ந்தெடுக்கணும். சரிம்மா. ஷாய் சங்கரா என்ற மேட்ரிமோனிய நிறுவனத்தில் பதிவு செய்து விட்டார்கள். இவளது ஜாதகம் புகைப்படம் பதிவாகிவிட்டது. மளமளவென அழைப்புகள் வரத் தொடங்கிவிட்டன. மதுதான் உட்கார்ந்து அலசினாள். முதல் 4 மாதங்களுக்கு சகலத்தையும் நிராகரித்தாள். அவள் போட்டு வைத்திருந்த கணக்கில் யாரும் வரவில்லை. ரேணுகா சலித்து போனாள். நீ இப்படி தேடினா உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தோணல. இறுதியில் ஒன்றை மது பிடித்து விட்டாள். தீபக் என்ற இளைஞன். லண்டனில் உத்தியோகம். ஏகப்பட்ட பட்டங்களை சுமந்தவன். இந்தியன் கரன்சியில் சுமார் 5 லட்சம் வரை சம்பளம். தமிழ்நாட்டுக்காரன். பெற்றவர்கள் மதுரையில். ஒரே அக்கா. அவள் குடும்பத்துடன் துபாயில். அவனது படிப்பு, பதவி, வயது, அழகு எல்லாமே மதுவுக்கு சரியாக இருந்தது. உடனே அணுகினார்கள். பதில் வந்துவிட்டது. நெட் மூலம் இருவரும் சாட் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சாட் சங்கதியே 2 மாதங்களுக்கு தொடர்ந்தது. இருவருக்கும் திருப்தி என்று வந்த பிறகு மதுரையில் இருக்கும் அவன் பெற்றவர்களுக்கு ஏற்கனவே சகலமும் சொல்ல இருந்தான். ராமராஜ், ரேணுகா மதுரைக்கு போய் அவர்களை சந்தித்து பேசினார்கள். தங்கமான மனிதர்கள். உடனே பிடித்து விட்டது. அவன் இங்கே வரமாட்டான். உங்க மதுதான் நிரந்தரமா அங்க செட்டில் ஆகணும். அவ தயாரா இருக்கா. ஏற்கனவே பல சங்கதிகளை சாட் செய்து மதுவும் தீபக்கும் முடிவே செய்திருந்தார்கள். தீபக்கின் அப்பா அம்மா அடுத்த வாரமே சென்னைக்கு வந்து மதுவை பார்த்தார்கள். பிடித்து விட்டது. பிறகு மகனுடன் பேசினார்கள். அடுத்த மாதமே தீபக் 1 மாத லீவில் வருவதாக அறிவித்து விட்டான். அந்த 1 மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சு மதுவையும் தன்னுடன் அழைத்து போவதாக ஏற்பாடு. மதுவுக்கு ஏற்கனவே பாஸ்போர்ட் உண்டு. மற்ற பயண ஏற்பாடுகளை அவன் கவனிக்க தொடங்க, மற்ற கல்யாண ஏற்பாடுகளை ராமராஜ், ரேணுகா கவனிக்க தொடங்கிவிட்டார்கள். ராமராஜ் நன்றாக செலவழித்து கல்யாணத்தை தடபுடலாக நடத்த திட்டமிட்டார். தீபக் குடும்பத்தில் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. வசதியான குடும்பம், பேராசையும் இல்லை. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்க, கஷ்டப்பட வேண்டாம் சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் ராமராஜ் கேட்கவில்லை. பெரிய மண்டபம் எடுத்து நல்ல சமையல் கான்ட்ராக்டை ஏற்பாடு செய்து நகை, துணிமணிகள் என எதிலும் குறை வைக்காமல் பணத்தை வாரி இறைத்தார். ரேணுகா கூட தடுத்தாள். அவங்க வசதி படிச்சவங்க, எதிர்பார்க்கல. நாம எதுக்கு இத்தனை செய்யணும்? என்னடி பேசுற நீ? அவ நமக்கு ஒரே பொண்ணு. நாம செய்யாம யாரு செய்வாங்க? சரிங்க, விவேக் ஆதரவு சுத்தமா இல்ல. அருண் இப்பதான் தலையெடுக்கிறான். நமக்கு வயசான காலத்துல பிரச்சனை வரக்கூடாது இல்லையா? வந்து நான் பாத்துக்கிறேன். அதற்கு மேலும் ரேணுகா பேசவில்லை. எல்லா ஏற்பாடுகளும் தடபடலாக நடந்தது. சொன்னபடி தீபக் 1 மாத லீவில் வந்துவிட்டான். மது கம்பெனி மூலம் லண்டன் போக முடியுமா என முயற்சி செய்தாள். அதைவிட பெரிய வாய்ப்பு அங்கே இருப்பதாக தீபக் சொல்ல, இந்த வேலையை ராஜினாமா செய்ய முடிவெடுத்து விட்டாள். தீபக் தினசரி இங்கு வந்து மதுவை அழைத்து கொண்டு வெளியே போனான். விலை உயர்ந்த பொருட்களை அவளுக்கு பரிசளித்தான். பெரியவர்களிடம் மிக அன்பாக பழகினான். இந்த வீட்டுக்கு நிறைய செய்தான். சிரித்த முகம், கனிவான பேச்சு, எல்லோரையும் நேசிக்க தெரிந்தவன் தீபக். இவர்களுக்கு ரொம்பவே பிடித்து விட்டது. ஒட்டாமல் இருந்த விவேக், காவியா கூட தீபக்கிடம் நன்றாக ஒட்டி கொண்டு விட்டார்கள். கல்யாணம் சென்னையில் தடபுடலாக நடந்தது. வாடும் உறவும் பிரமித்தது. ராமராஜ் அசத்தி விட்டார். அதன் பிறகு மறுவிருந்து ஊட்டி போன்ற சின்ன இடங்களுக்கு சுற்றுலா என ஓடியது. மாத கடைசியில் மது புறப்பட்டு விட்டாள். எல்லாம் தயார். ரேணுகா கலங்கி போனாள். எப்பொழுதும் தன்னை பிரியாத மகள், நினைத்தவுடன் பார்க்க கூட முடியாத கடல் கடந்த வெளிநாடு. சோறு கூட இறங்கவில்லை. ஆனால் அந்த வருத்தம் மதுவிடமில்லை. வெகு இயல்பாக இருந்தாள். சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. இதை மருமகள் காவியா குத்தி காட்டினாள். அத்தை தான் கலங்கி போயிருக்காங்க. ஆனா மதுவுக்கு அந்த கலக்கம் கொஞ்சம் கூட இல்லை. ஆனாலும் பொண்ணா பிறந்துட்டு இந்த நெஞ்செழுத்தம் கூடாது. எனக்கெல்லாம் எங்க அம்மாவை 4 நாள் பார்க்கலைன்னா இருக்கவே முடியாது. விவேக் கடுப்பாகி விட்டான். 4 நாள் எங்க, 4 நிமிஷம் கூட உங்க அம்மா உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது இல்லையே. சொல்ல வழி இல்லை. மனைவி மாமியாரின் ஆதிக்கத்தில் விவேக் ஒரு மாதிரி உடைந்து போயிருந்தான். சொல்லவும் வழியில்லை. ஆரம்பத்திலேயே பிடிமானத்தை விட்டாகி விட்டது. இனி நடக்குமா? ஆனால் எந்த ஒரு சென்டிமெண்ட்டும் இல்லாமல் மது புறப்படத் தொடங்கி தயாராகிவிட்டாள். 1 வருஷம் முடிஞ்சா வர வாய்ப்பு இருக்கா மது? ரேணு கேட்க, இல்லம்மா, இன்னும் 3 வருஷத்துக்கு இந்த பக்கம் வர முடியாது. அவரோட ப்ராஜெக்ட் அந்த மாதிரி. எனக்கும் அங்க பெரிய வாய்ப்பு இருக்கும். உன்னை பார்க்காம இருக்கணுமேடி. அதுக்கு என்ன செய்ய? வெறும் பந்தபாசம் போதுமா? வாழ்க்கையில முன்னேற வேண்டாமா? பளிச்சென கேட்டுவிட்டாள். ராமராஜ் ஆடி போனார். தன் வாழ்வும் எதிர்காலமும் தான் பெரியது என நினைக்கும் பிள்ளைகள் தான் இங்கே ஏராளம். ஆளாக்கினவர்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிப்பதே இல்லை. மது புறப்பட்டு விட்டாள்.
அதற்கு ஒரு நாள் முன்பே தீபக்கின் பெற்றவர்கள் மதுரைக்கு புறப்பட்டு போய்விட்டார்கள். மகளை விமானம் ஏற்றிவிட்டு வந்த பிறகு ரேணுகா நாலைந்து நாட்களை சரியாக சாப்பிடக்கூட இல்லை. ராமராஜ் ஒரு மாதிரி அடிபட்டு போயிருந்தார். விவேக் ஏற்கனவே மனைவியுடன் ஒன்றிவிட்டதால் அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. இங்கே அருண் படிப்பை முடித்து வேலையில் சேர்ந்து விட்டான். அவன் மார்க்கெட்டிங் டிவிஷனில் அதிகாரியாக இருந்ததால் மாதத்தில் 20 நாட்கள் டூர், சில சமயம் வெளிநாட்டு பயணம். ஆனால் சம்பாதிக்கும் பணத்தில் பெரும் பகுதியை அவன் வீட்டுக்கு தந்து கொண்டிருந்தான். 2.5 வருட பிரிவு. மது வெளிநாட்டுக்கு போன புதிதில் வாரம் ஒருமுறை பேசினாள். அது தேய்ந்து மாதம் ஒருமுறை என ஆகிவிட்டது. 1 வருட காலத்தில் ரேணுகாவும் புலம்புவதை நிறுத்தி தன் குடும்பத்தை கவனிக்க தொடங்கிவிட்டாள். பிள்ளைகள் 3 பேரும் ஆளாகிவிட்டார்கள். அவருக்கு தங்கள் சொந்த வாழ்க்கைதான் பிரதானம் என்றாகிவிட்ட பிறகு மற்றவர்களின் மேல் கவனம் இருக்காது. அருணுக்கு கல்யாண பேச்சை எடுத்தாள் ரேணுகா. அவன் மறுத்துவிட்டான். அடுத்த 2 கட்ட பதவி உயர்வுகளை அடைந்த பிறகுதான் கல்யாணம் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டான். அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி விழுந்துவிட்டது. கடந்த 6 மாதங்களாக மது பேசவில்லை. ரேணுகா முயற்சி செய்தும் எடுக்கவில்லை. ராமராஜ் கடுப்பாகிவிட்டார். விடு ரேணு, உள்ளூர்ல இருந்தே அவன் நம்ம கிட்ட மாசக்கணக்கில் பேசுறதில்ல. வெளிநாட்டுல இருக்கிற அவளுக்கு 1000 டென்ஷன். தேவைப்பட்டா பேசுவா, விடு. இதோ 2.5 வருஷங்களுக்கு அப்புறம் மது வரப்போவதாக அறிவித்து விட்டாள். ஒரு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் வரப்போகிறாள். கொஞ்சம் காலமாக ரேணு அடங்கி கிடந்தாள். மது வரப்போகிறாள் என்றதும் பாசம் பீரிட்டு கொண்டு கிளம்பியது. மகளுக்காக என்னெல்லாம் செய்யணும் என பட்டியலிடத் தொடங்கினாள். அருண், உங்க அக்கா வர்றாடா, இந்த முறை நீ புரோகிராம தள்ளி வச்சுக்கோ, போகாத. சரிம்மா. விவேக்க வீட்டுக்கு வரவழைத்தாள். நீயும் நேரத்தை ஒதுக்குடா, உன் தங்கச்சி 2.5 வருஷம் கழிச்சு வர்றா. அவ எல்லார் கூடவும் இருக்கணும்னு ஆசைப்படுவா. எத்தனை நாள் இருக்க போறாளோ, இப்ப திரும்பி போனா எப்போ வருவாளோ, இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது. சரிம்மா. அவ இங்கேயே இருப்பாளா? மதுரைக்கு அவ மாமியார் வீட்டுக்கு போக மாட்டாளா? போவாடா, ஆனா மாப்பிள்ள வரல, அதனால அதிக நாட்கள் இங்கதான் ஒதுக்குவா. நான் நிறைய ப்ரோக்ராம் வச்சிருக்கேன்டா விவேக். நம்ம வீட்டு பொண்ணுடா, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்பு. முடிஞ்சா குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு கூட போகணும்டா. சரிம்மா, மது வந்ததும் ப்ரோக்ராம் கேட்டுக்கோ. அவளோட தேதிக்காக கேட்டு அதுக்கு தக்க நாங்க ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். சரியா? சரிடா. ராமராஜனும் உற்சாகமாக இருந்தார். குடும்பமே மதுவின் வரவுக்காக குதூகலமாக இருந்தது. அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்க தொடங்கியது. வெள்ளி அதிகாலை 3:30 மணி. பகுதி 2. அதிகாலை 5 மணி. ராமராஜ், ரேணுகா, அருண், விவேக் 4 பேரும் விமான நிலையத்துக்கு வந்திருந்தார்கள். குறித்த நேரத்தில் விமானம் வந்துவிட்டது. செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிந்து வெளியே வர 1 மணி நேரத்துக்கு மேலாகிவிட்டது. ஏராளமான பெட்டி லக்கேஜ் வகையறாக்களுடன் மது வெளியே வந்தாள், ட்ராலியை தள்ளிக்கொண்டு. ரேணுகா ஓடி வந்து கட்டிப்பிடித்து கொண்டாள். அப்பா, சகோதரர்கள் கை குலுக்கினார்கள். மது அப்படியே தான் இருந்தாள். சதை போடவில்லை, இளைக்கவும் இல்லை. ஆனால் பளிச்சென்று நிறம் கூடியிருந்தாள். சகோதரர்கள் பொருட்களை காரில் கொண்டு போய் ஏற்ற 2 கார்களை கொண்டு வந்திருந்தார்கள். ரேணு மகளின் கைகளை விடவில்லை. இவர்கள் உணர்ச்சி வசப்பட்ட அளவுக்கு மது படவில்லை. அதே இயல்புடன் இருந்தாள். காலை 6:30க்கு வீடு வந்து சேர நன்றாக விடிந்து விட்டது. வாசலில் நிற்க, இரு மது, நான் உள்ள போய் ஆரத்தி எடுத்துட்டு வர்றேன். அம்மா இரு. எதுக்கு? எதுக்கா? 2.5 வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க, ஆரத்தி எடுக்காம? வேண்டாமா, விட்டுடு. ஏண்டி? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இது சம்பிரதாயமும் இல்லை. சொல்லிக்கொண்டே மது உள்ளே வந்து விட்டாள். அனைவரும் உள்ளே வர லக்கேஜுகள் கூடத்தில் பரப்பப்பட்டது. என்ன மது, இத்தனை லக்கேஜ்? என்னுடைய பொருட்கள். சரி, மாப்பிள்ளை ஏன் வரல? லீவ் இல்லையா அவருக்கு? நீ இங்கே எத்தனை நாள் இருப்ப? அம்மா, முதல்ல நான் குளிக்கணும். எனக்கு பயங்கரமா பசிக்குது. ஃப்ளைட்ல நான் தூங்கல, சரியா சாப்பிடல. எனக்கு டிஃபன் ரெடி பண்ணு முதல்ல. டே அருண், எல்லாத்தையும் மாடி ரூம்ல கொண்டு போய் வை. மது, முதல்ல காஃபி குடி, அப்புறமா குளிக்க போ. விவேக்கின் ஃபோன் அடிக்க, சொல்லு காவ்யா. மது வந்தாச்சா? இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். அவகிட்ட பேசுறியா? திரும்பினான். அண்ணா, நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லு. காவ்யா, அவ குளிக்க போயிட்டா, வந்து பேசுவா. விவேக்குக்கு என்னவோ போலாகிவிட்டது. அம்மா காஃபி தந்தால் மது குடித்தாள். நல்ல ஃபில்டர் காஃபி குடிச்சு எத்தனை மாசங்களாச்சு. சரி, நான் குளிக்க போறேன். மது உள்ளே போய்விட்டாள். அம்மா, நான் வீட்டுக்கு போயிட்டு காவ்யாவை கூட்டிட்டு வர்றேன். சரிடா, இங்க தங்குற மாதிரி வந்துரு. அருண் ஜிம்முக்கு புறப்பட்டு விட்டான். ரேணுகா காலை சிற்றுண்டியை தயாரிப்பதில் தீவிரமானாள். மது நிதானமாக குளித்து ஒரு நைட்டியை போட்டு கொண்டு வந்தாள். மது, இட்லி தயார், சட்னி சாம்பார் இருக்கு. இதை நீ சாப்பிடு. தடா, வடை போட்டு தர்றேன். எதுக்குமா? என்னடி இப்படி கேட்குற? 2.5 வருஷங்கள் கழிச்சு வந்திருக்க. நீ இங்க இருக்கிற நாட்கள் வரைக்கும் உனக்கு வாய்க்கு ருசியா விதவிதமா செஞ்சு போடுறேன். சரியா? மது நன்றாகவே சாப்பிட்டாள். பிரமாதம்மா. இந்த சாம்பார் மனம் எங்கேயும் வராது. நீ கல்யாணம் முடிச்சு உடனே புறப்பட்டாச்சு. உனக்கு எதுவும் செஞ்சு அனுப்ப எனக்கு அவகாசம் இல்லை. இந்த வாட்டி நீ போகும்போது உனக்கு எல்லா சமையல் பொடிகளும் பலகாரங்களும் செஞ்சு நான் தர்றேன். மாப்பிள்ளைக்கு பிடிச்ச ஐட்டங்களையும் சொல்லு. அவருக்கும் வாய்க்கு ருசியா நீ சமைச்சு போடு. மது பதிலே சொல்லவில்லை.
2.5 வருஷமாச்சே, நீ இன்னமும் குடிச்சிட்டு தான் இருக்கியா? திட்டமும் இல்லையா? வரலையா? அம்மா, எனக்கு தூக்கம் வருது. ராமராஜ் அருகில் வந்தார். ரேணு, அவ தான் சொல்றாளே ஃப்ளைட்ல தூங்கலைன்னு. அவ தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஜெட்லாக் இருக்கும். இன்னைக்கு பூரா அவளை விட்டுடு. நிதானமா நாளைக்கு பேசு. சரிங்க. நீ போய் படுமா ரேணு. ஏசியை போட்டுக்கம்மா. மது உள்ளே வர ரேணுகா ஏசியை போட்டு தந்தாள். மாப்பிள்ள பெரிய சம்பளக்காரரு. இன்னும் நீ வசதியா அங்க இருந்திருப்ப. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மது. இதற்கும் பதிலில்லை. கதவை சாத்திக் கொண்டு ரேணு வெளியே வந்து விட்டாள். என்னங்க, வண்டி இருக்கா? இருக்கு ரேணு. நான் போய் காய்கறிகள் ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, ஒரு நிமிஷம் இரு. என்னங்க, முன்ன மாதிரி மது சரியா பேசுறது இல்லையோ? அப்படியா சொல்றீங்க? அருண் உள்ளே வந்தான். அண்ணன் செல்போனை தந்தப்போ அன்னிக்கிட்ட அக்கா ஒரு ஹலோ சொல்லியிருக்கலாம். அண்ணன் முகமே செருத்து போச்சு. அதை நானும் கவனிச்சேன். அதுல தப்பு இல்லைங்க. 2.5 வருஷங்கள் கழிச்சு மது வர்றா. காவியா அங்க வரக்கூடாதா? உள்ளூர்ல இருக்கிற இவளுக்கே இத்தனை பந்தா இருந்தா என் மகளுக்கு எத்தனை இருக்கும்? தப்புமா. மக வந்த உடனே மருமகள் அலட்சியமா பேசாத. அது சரியில்லை. அருண் சீர நிறுத்துடா. மருமகளோட லட்சணம் தான் தெரிஞ்சிருக்கேன். அப்படி சொல்லாதம்மா. அக்கா 1 மாசத்துல திரும்பி போயிடுவா. அண்ணி தான் நமக்கு முக்கியம். பொண்ணாக்கு. உங்க அண்ணி அவங்க அம்மாவை கட்டிக்கிட்டு தான் அலறாளே. நம்மளை மதிச்சாளா? நாங்க யார் தயவுலையும் வாழடா. அதை நீ புரிஞ்சுக்கோ. ரேணு, அப்படியெல்லாம் பேசாத. சின்ன பசங்க முன்ன பின்ன இருந்தாலும் நாம தான் விட்டு தரணும். அவங்கள அனுசரிச்சு போகணும். நமக்கு அனுபவமும் இருக்கு, புரியுதா? இது பாருங்க, என்னை வெறுப்பேத்தாதீங்க. என் பொண்ணோட அவ இங்க இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு யாரு குறுக்க வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். ரேணுகா சரக்கன உள்ளே போக அருண் கடுப்புடன் திரும்பினான். என்னப்பா இது? விட்ரா. இது பொம்பளைங்க குணம். எல்லா அம்மாக்களுமே பொண்ணுங்களை பார்த்தா ஆட்டம் அதிகமாகும். அதுங்க திரும்பி போனதும் அடங்கும். மது வந்திருக்கா. அவகிட்ட எல்லாரும் பாசமா இருங்க. இப்ப போனா எப்ப வருவாளோ? சரிப்பா. ராமராஜ் தன் வேலைகளை கவனிக்க புறப்பட்டார். என்னங்க, நீங்களும் போறீங்களா? ரேணு, அவளை எழுப்பி மத்தியானம் சாப்பிட வச்சுட்டு மறுபடியும் தூங்கவை. ராத்திரியும் நல்லா தூங்கட்டும். நாளைக்கு முதல் அவ புதுசா மாறிடுவா. அதுக்குள்ள எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை முடிச்சுட்டு அப்புறமா மதுவோட வசதிப்படி ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். சரியா? சரிங்க. நீ வீட்டில் இரு ரேணு. காய்கறிகளை நான் வாங்கிட்டு வர்றேன். வேற என்ன வேணுமோ லிஸ்ட் போட்டு கொடு. ஆகட்டும். ராமராஜ் வெளியில் வந்தார். உள்ளே ஒரு நெருடல் இருந்தது. மது முன்னாடி போல இல்ல. வெளிநாட்டுல இருந்து அதிக சம்பாதிக்கிற அங்காரமா? அப்படியும் தெரியல. வேற என்ன? பகுதி 3. எழுந்து சாப்பிட்டால் மறுபடியும் உறங்கினாள். இரவு 8 மணிக்கு எழுந்து இரவு உணவுகளை சாப்பிட்டாள். மறுபடியும் உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டாள். அக்கா திரும்பி போற வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாளா? நம்ம கூட பேசுவாளா மாட்டாளா? அருண் கேட்க, பாவண்டா, அவளுக்கு எத்தனை களைப்போ. தனி ஒருத்தியா அங்கிருந்து வேலைக்கும் போய் குடும்பமும் நடத்தி 2.5 வருஷ காலங்கள் எல்லாரையும் பிரிஞ்சிருந்திருக்கா. இப்பதானே நம்ம மனுஷங்களை பாக்குறா. அவளுக்கும் இங்க வந்தாதானே ரெஸ்ட். அதுக்கு என்னமா செய்ய முடியும்? முடியும்டா. நான் அவளை கேட்குறேன். நான் போய் அவ கூட 6 மாசம் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். அப்படி இருந்தா அவளும் நிம்மதியா இருப்பா. அவளுக்கும் ஒரு புள்ள உண்டாகணும். அவ வாழ்க்கை எந்திரமயமா இருக்கக்கூடாது, புரியுதா? நீ போயிட்டா நானும் அப்பாவும் என்ன செய்வோம்? நீ இப்பவே சம்மந்தம் சொல்லு. உடனே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்க அக்காவும் இருக்கா. மாப்பிள்ளை மட்டும் வந்தா போதும். அவ கையில பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நான் பொண்ணு கூட போறேன். முடிஞ்சா உங்க அப்பாவும் என் கூட வரட்டும். நானா? சான்ஸே இல்லை. ஏன் இல்லை? எனக்கு அத்தனை லீவு கிடைக்காது. கடைசி 3 வருஷங்கள் நான் பொறுப்பா இருக்கணும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னால இன்னொரு ப்ரமோஷன் இருக்கு. அதையும் நான் விடக்கூடாது. ஒருவேளை ப்ரமோஷன் வந்துட்டா பெரிய சம்பளத்தோட ரிட்டையர்ட் ஆகலாம். ஆசை யாரை விட்டது? ஆமாண்டி, நான் ஓய்வே எடுக்காம உழைச்ச காரணமா தான் இன்னைக்கு எல்லாமே தெளிவா இருக்கு, புரியுதா? பிள்ளைங்க நல்ல நிலைமையில இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? கடைசி காலத்துல எந்த பாரமும் இல்லாம நாம நிம்மதியா வாழ வேண்டாமா? ரேணுகா எதுவும் பேசவில்லை. நீ முடிவை எடு. உன் பொண்ணு கூட போ. அதுக்காக அருணுக்கு அவசரமா கல்யாணம் பண்ண முடியாது. சரி, இவ வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணவே இல்லையே. உள்ள போய் படுக்கிறா. மாப்பிள்ளை பேசாமமா இருந்திருப்பாரு? என்கிட்ட சொல்லலையே. அடி அறிவு கெட்டவளே. புருஷன் பேசுறதெல்லாம் பெத்தவங்க கிட்ட ஒரு பொண்ணு சொல்லுவாளா? அம்மாவுக்கு அக்காவை பார்த்ததும் புத்தி மழுங்கி போச்சு. அருண் சிரிக்க ரேணுகா கடுப்பாகி விட்டாள். அக்கா, என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா? இன்னும் பெட்டி கூட பிரிக்கலையே. நாளைக்கு பிரிப்பாடா. அதுக்குள்ள அவசரப்படுறான். விவேக் ஃபோன் செய்தான். நாளைக்கு நானும் காவியாவும் வர்றோம். சரிப்பா. இவர்களும் இரவு உணவை சாப்பிட்டார்கள். ராமராஜ் மெதுவாக மாடிக்கு வந்தார். மது படுத்திருந்த கதவில் கை வைத்தார். அது உள்வாங்கிக் கொண்டது. லேசாக திறந்தார். மது நடந்தபடி டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தாள். காரமாக பேசிக் கொண்டிருந்தாள். அவளது குரலில் கோபம் கொப்பளித்தது. எல்லாத்தையும் உதறிட்டு தானே ஃப்ளைட் ஏறி இருக்கேன். போதுண்டா சாமி. வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நீ தயவு செஞ்சு சமாதானப்படுத்தாத. நான் பட்டதெல்லாம் போதும். என்னை நிம்மதியா இருக்க விடு. 2 வருஷ கசப்புகளை நான் மறக்கணும். இனி புது வாழ்க்கையை தொடங்கணும். 1க்கு 6 தடவை யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். என் முடிவை அந்த கடவுளால கூட மாற்ற முடியாது. மது பேசிக்கொண்டே திரும்ப அப்பா ராமராஜ் சட்டென தன்னை மறைத்து கொண்டார்.
மது வேகமாக கதவை நோக்கி நடந்து வரும் காலடியோசை கேட்க பக்கத்து அறைக்குள் நுழைந்து விட்டார். மது கதவை திறந்து பார்த்தால் யாரும் இல்லை. கதவை தாளிட்டு கொண்டார். ராமராஜுக்கு அந்த சத்தம் கேட்டது. மெதுவாக வெளியே வந்தார். தன் அறைக்குள் நுழைந்தார். கட்டிலில் வந்து உட்கார்ந்தார். முகம் ஒரு மாதிரி இருண்டு போயிருந்தது. எல்லாத்தையும் உதறிட்டு தானே ஃப்ளைட் ஏறி இருக்கேன். போதுண்டா சாமி, 2 வருஷ கசப்புகளை நான் மறக்கணும். இனி புது வாழ்க்கையை தொடங்கணும். இந்த என்னோட முடிவை அந்த கடவுளால கூட மாற்ற முடியாது. ராமராஜ் எழுந்து விட்டார். எல்லாத்தையும் உதறிட்டு வந்திருக்காளா? என்ன அர்த்தம்? 2 வருஷ கசப்புகள்னா இது? உள்ள ஒரு மாதிரி தவிப்பு உருவானது. இவ மட்டும் வந்திருக்கா, மாப்பிள்ளை வரல. வந்த முதல் மாப்பிள்ளைய பத்தி எதுவும் பேசவும் இல்லை. எந்த பேச்சுக்கும் புடி கொடுக்கவும் இல்லை. இவ என்ன முடிவோட வந்திருக்கா? அடி வயிற்றில் அக்னி எரிந்தது. 2.5 வருஷங்கள் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து ஒரு மக வந்திருக்காளா? குடும்பமே எத்தனை குதூகலமா இருக்கு. அவ என்ன முடிவோட வந்திருக்கான்னு தெரியலையே. உள்ள தூங்குறான்னு நினைச்சோமே, இல்லையே. ஏதோ ஒரு போராட்டம் நடக்குதே. அவ பிரச்சனைகளை எப்ப இங்க உடைக்க போறா? எப்ப இங்க உடைக்க போறா? என்ன நடக்கும் இனி? ராமராஜ் ஆடி போயிருந்தார். பகுதி 4. இரவு முழுக்க அவர் உறங்கவில்லை. ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்கலாம். நான் அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிறேனோ? பொறுமையா இருக்கணும். விடிந்து விட்டது. எழுந்து பல் தேய்த்து முகம் கழுவி குளிர்ந்த நீரை குடித்துவிட்டு நடைப்பயணத்துக்கு தயாரானார். ரேணுகா எழுந்து வந்தாள். என்னங்க, மது எழுந்ததும் அவளை கேட்டுக்கிட்டு உடனடியா குலதெய்வ கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாமா? நீங்க டிக்கெட் புக் பண்ணுங்க. அவகிட்ட கேட்டுட்டு புக் பண்ணலாம். வெளியே வந்தார். இவ 1000 எதிர்பார்ப்புகளோட இருக்கா. மது எந்த குண்டை தூக்கி போட போறாளோ? பலவித சிந்தனைகளுடன் 1 மணி நேர வாக் முடித்துவிட்டு அவர் வீடு திரும்ப சமையல் கட்டில் மதுவின் குரல் கேட்டது. உள்ளே வந்தார். எழுந்துட்டியாமா? இப்பதான் பல் தேய்ச்சிட்டு வந்தா. காஃபி ரெடி பண்றேன். நல்லா தூங்குனியா மது? ஓரளவுக்குப்பா. அருண் எழுந்து வந்தான். அக்கா, நீ இன்னும் பெட்டியவே திறக்கலையே. என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? எதுவும் வாங்கலடா. என்னக்கா நீ 2 வருஷம் கழிச்சு வந்திருக்க? எதுவும் வாங்காமலா விடுவ? அம்மா குறுக்கிட்டாள். விடுறா, இப்பெல்லாம் வெளிநாட்டு பொருட்கள் எந்த அதிசயமும் இல்லை. அதிசயமும் இல்லை. இங்க என்ன கிடைக்கல? அவ வர்றதுதான் முக்கியம். பொருளா முக்கியம்? அருண் பேசவில்லை. மது, உடனடியா குலதெய்வ கோயிலுக்கு போகணும். நியாயமா மாப்பிள்ளையும் வரணும். இப்ப அதுக்கு வாய்ப்பில்லை. உன்னையாவது கூட்டிட்டு போகணும். அப்பாவை விட்டு புக் பண்ண சொல்றேன். உன் கல்யாண நேரத்துல வேண்டிக்கிட்டது. மது பேசவில்லை. நீ எத்தனை நாட்கள் இருக்கணும்? எப்ப திரும்ப போவ? உன் மாமியார் வீட்டுக்கு மதுரைக்கு போவ இல்லையா? உன் ப்ரோக்ராம சொல்லிட்டு அதுக்கு தகுந்தபடி இங்க பிளான் பண்ணலாம். இப்பொழுதும் பதில் இல்லை. நீ மட்டும் வந்திருக்கியே, ஆபீஸ் வேலையா வந்தியா? இல்லை ஏதாவது சொந்தக்காரங்க கல்யாணமா? எதையுமே நீ சொல்லலையே மது. மது மௌனமாக இருந்தாள். அம்மா கேட்குற எதுக்குமே உன்கிட்ட இருந்து பதில் இல்லை. ஏன் மது? அப்பா கேட்டே விட்டார். மது ஒருமுறை விழிகளை சுழல விட்டாள். அப்பாவை ஆழமாக பார்த்தாள். அப்பா, இனிமே நான் திரும்பி போக வேண்டாம்னு பேக் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்படியா? இனிமே இங்கதான் இருக்க போறியா மது? மாப்பிள்ளை வந்துருவாரா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ரேணுகா சொல்ல, நீ இரு ரேணு, அவளை முழுசா பேச விடு. அதுக்குள்ள அவசரப்படாத. என்ன சொல்றீங்க? மது, ஏதாவது பிரச்சனையா? அதான் வந்திருக்கியா? ஆமாப்பா, பிரச்சனை தான். என்ன பிரச்சனைடி? அம்மா, அவர் கூட இனி நான் வாழ முடியாது. அவரை விட்டு விலக நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் நான் மட்டும் வந்திருக்கேன். ஏண்டி சொல்ற மது? கேட்கவே சங்கடமா இருக்கு. எனக்கு படபடன்னு வருது. ஐயோ, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? அருண் அருகில் வந்தான். அம்மா, நீ கொஞ்சம் வாய மூட மாட்ட? அவளை பேச விட மாட்டியா? உன் புலம்பல நிறுத்து. அக்காவை முழுசா பேச விடு. நீ சொல்லுக்கா. அப்பா அருகில் வந்தார். மது, என்னம்மா ஆச்சு? அப்பா, கல்யாணமாகி நாங்க போன 6 மாசம் எல்லாம் சரியாதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் குணம் மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா புரியும்படியா சொல்லுமா. கூடாத பழக்கங்கள் மாப்பிள்ளைக்கு இருக்கா? அப்பா, குடிப்பழக்கம் அவருக்கு இருக்கு. அதை நான் பெருசா எடுத்துக்கல. அது இப்ப எல்லாருக்குமே இருக்கு. சில சமயம் எல்லாம் மீறும். அதை கூட நான் மன்னிக்க தயார். வேற என்ன? பல பெண்கள் கூட தொடர்பு, வீட்டுக்கே கூட்டிட்டு வர்றது. என் கண்ணு முன்னாலேயே எல்லா ஆபாசமும் நடக்குது. எப்படி நான் பொறுத்துக்க முடியும்? கடவுளே! அம்மா காதுகளை மூடிக்கொண்டாள். சட்டத்துக்கு புறம்பான பல வேலைகளை செய்யறாரு. அதுக்கு 2 தடவை சிக்கி எப்படியோ தப்பிச்சாச்சு. எந்த நேரமும் உள்ள போகலாம். நாளைக்கு என்னையும் சம்மந்தப்படுத்திட்டா காலம் முழுக்க நானும் தண்டனை அனுபவிக்கணும் இல்லையா? ஐயோ, நானும் பொறுத்து பார்த்தாச்சு. எல்லாமே வரம்பு மீறி போயாச்சு. முடியல. அதனால விவாகரத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு கட்டத்துல கிரெடிட் கார்டுக்கு கூட அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். நல்ல காலம், இன்னும் கிடைக்கல. நான் பார்த்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். விவாகரத்து கிடைச்சதும் ஒரு தடவை போயிட்டு வரணும். இங்க வேலை தேடிக்கலாம். முடியல, அதான் வந்துட்டேன். நீ இங்க வந்தது அவருக்கு தெரியுமா? தெரியும். கடந்த 6 மாசங்களா நான் அவர் கூட இல்லை. வேற வீடு பார்த்தது, தனியாத்தான் வாழ்றேன். அந்த வீட்டை என் ஃப்ரெண்டுக்கு விட்டுட்டு இப்ப நான் புறப்பட்டு வந்தாச்சு. இதெல்லாம் உன் மாமியார் மாமனருக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது. என்னடி சொல்ற? அவரை பெத்த பெரியவங்களுக்கு இது தெரிய வேண்டாமா? புருஷனே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவரை பெத்தவங்க யாருமா? இல்லம்மா, நீ
நியாயங்களை தட்டி கேட்க 4 பேர் வேண்டாமா? எதுக்கு? அவர் மாறி மறுபடியும் நான் வாழ்வேன்னு நீ நினைக்கிறியா? இந்த ஜென்மத்துல இல்ல. அப்படியெல்லாம் எதிர்பார்க்கவே புரியுதா? கடவுளே, 2.5 வருஷத்துல உன் வாழ்க்கை இப்படியா ஒரு முடிவுக்கு வரணும்? என்ன பேசுற? அந்த ஆள் இல்லைன்னா என் வாழ்க்கை முடிவுக்கு வந்தாச்சுன்னு எப்படி சொல்ற? எதுவும் யாராலையும் முடியாது. புரியுதா? இனிமேதான் என் வாழ்க்கை ஆரம்பம்னு நான் நம்புறேன். ரேணுகா கண்கள் தழும்ப நின்றாள். 2.5 வருஷம் கழிச்சு நீ வந்தப்போ எப்படியெல்லாம் பூரிச்சு போன? இப்படி வந்து நிக்கிறியேடி. ரேணுகா அழத் தொடங்க, அம்மா எதுக்கு நீ இப்ப அழற? அழாம சீரும் சிறப்புமா ஒரு பொண்ணை வாழ வச்சுட்டு அந்த வாழ்க்கையை உதறிட்டு அவ வந்து நின்னா எந்த அம்மா அழாம இருப்பா? உதறாம சித்திரவதை அனுபவிக்க சொல்றியா? இதை பாரு, எனக்கும் படிப்பு இருக்கு. இந்த 2.5 வருஷம் நானும் கை நிறைய சம்பாதிச்சிருக்கேன். யார் தெய்வம் எனக்கு வேண்டாம். கை நிறைய பணத்தோட தான் வந்திருக்கேன். படிப்பும் இருக்கு. இங்க வேலை தேடிப்பேன். புரியுதா? ஆனாலும் ரேணுகா, நீ எதுவும் பேசாத. அவர் சரியில்லைன்னு இவ நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கா. அவ பட்ட சித்திரவதை அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நீ கிளறாத. அவளை விட்டு திரும்பினார். மது, சாரிம்மா. அவ உன்னை பெத்தவ. அந்த ஆதங்கத்துல அவ புலம்பிட்டு தான் இருப்பா. அதை நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். நீ வந்தாச்சு. இனிமே என்ன செய்யணும்னு நீ முடிவிடு. அதுக்கு உனக்கு நாங்க பக்கபலமா இருக்கோம். சரியா? உன்னை நாங்க யாரும் எதுவும் கேட்கல. ஏதாவது சொல்ல விரும்புனா சொல்லு. சரிப்பா. ரேணு, டிஃபன் ரெடி பண்ணு. நான் ஆஃபீஸ்க்கு புறப்படுறேன். ஆஃபீஸ்க்கா? ஆமாண்டி, வேலைகள் நிறையா இருக்கு. எதுக்கு? அதை விளக்கணும். மதுவுக்கு எப்போ நான் தேவைப்படுறேனோ அப்போ லீவு போட்டுக்கிறேன். அருண் அருகில் வந்தான். எனக்கும் நாளைக்கு முதல் டூர் இருக்குமா? நான் ஆஃபீஸ்க்கு போய் டூர் ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்துடுறேன். விவேக், காவியா இப்போ வருவாங்க. வரட்டும். காவியா கிட்ட இதையெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏம்மா, அண்ணிக்கிட்ட ஏன் மறைக்கணும்? அவ நம்ம குடும்பத்தோடையா இருக்கா? தனி கொடுத்தனம்னு பேரு. கூடவே அவங்க அம்மா இருக்கா. அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் எதுக்கு தெரியணும்? சரி ரேணு, அதுக்காக விவேக் மதுவுக்கு சொந்த அண்ணன். அவனுக்கு இது தெரிய வேண்டாமா? தெரிஞ்சு என்ன செய்ய போறான்? மது வாழ்க்கையை அவன் போக்க போறானா என்ன? பொண்டாட்டிக்கு பயந்தவனால தங்கச்சிக்கு எந்த நல்லது நடக்க போகுது? வளராத ரேணு. மதுவுக்கு உண்டான பிரச்சனைக்கு காரணம் விவேக் இல்ல. ஆமாமா, அண்ணன் அன்னைக்கு இதை மறைக்கிறது எனக்கும் சரியா படல. அருண் சொல்ல அவளுக்கு இளக்காரமா ஆயிடும்டா. மதுவுக்கு கோபம் வந்து விட்டது. இதுல இளக்காரமா என்னமா இருக்கு? நான் அவங்க தயவுலையா நீ வாழ போறேன்? அப்படி சொல்லலடி மது. அவங்க அம்மாவுக்கு இதை கேட்டா குளுகுளுன்னு இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி 4 இடத்துல இதை பரப்புவா. நமக்கு தான் அசிங்கம். அம்மா, ஒரு பொண்ணு புருஷனை பிரிஞ்சு வாழ்றதுல எந்த அசிங்கமும் இல்லை. இதெல்லாம் இப்ப சகஜம். ஒளிச்சு வைக்க எதுவும் இல்லை. என்கிட்ட வந்து கேட்கட்டும், நான் பதில் சொல்றேன். நீ கவலைப்படாத, நான் குளிக்க போறேன். உள்ளே போனாள். நேற்று குடும்பத்தில் இருந்த குதூகலம் சுத்தமாக தொலைந்து போயிருந்தது. பகுதி 5. காலை உணவு நேரத்தில் விவேக், காவ்யா இருவரும் வந்துவிட்டார்கள். காவ்யா உற்சாகமாக மதுவிடம் பேசத் தொடங்கிவிட்டாள். எல்லாம் விசாரித்தாள். மது எதையும் காட்டிக்கொள்ளாமல் பதில் சொன்னாள். ரேணுவுக்கு டிஃபன் சாப்பிட்டு முடிய அப்பாவும் அருணும் புறப்பட, அப்பா, நானும் உங்க கூட வர்றேன். என்னை வழியில கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்க. மது சொல்ல, சரிம்மா. அவர்கள் மூவரும் புறப்பட்டு போக, என்னம்மா மது வந்துட்டா? ஏதாவது வெளியூர் ப்ரோக்ராம் இருக்கா? மது எத்தனை நாள் இருப்பா? இனிமே நிரந்தரமா இங்கதாண்டா இருப்பா. அப்படின்னா தீபக்? விவேக் கேட்க, ரேணுகா உடைந்து போய் சகலத்தையும் அவரிடம் கொட்டி தீர்க்க விவேக் ஆடி போனான். என்னம்மா சொல்ற? காலையில எழுந்த முதல் இப்போ வரைக்கும் மது எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டா. என் பொண்ணு 2.5 வருஷங்களா சித்திரவதை அனுபவிச்சிருக்கா. மீண்டு வந்தா போதும்னு முடிவெடுத்து வேற வழி இல்லாம தப்பிச்சோம் பிழைச்சோம்னு ஓடி வந்திருக்கா. குடிப்பழக்கம், கண்ட பொம்பளைங்களோட தொடர்பு, சட்டத்துக்கு புறம்பான வேலைகள். நல்ல காலம் நம்ம மதுவை உயிரோட விட்டானே, படுபாவி. ஏன் மது எதையுமே நமக்கு தெரிவிக்கல? போன்ல கூட பேசலையே. விவேக் கேட்க, பேசி என்னங்க லாபம்? நம்மளால அங்க போய் அவளுக்கு உதவ முடியுமா? கடந்த 6 மாசமா மது தனி வீடு எடுத்துதான் வாழ்றானாம். நல்ல வேலையும் இல்லாதிருந்தா இவ கதி என்ன? ச்சே, இது யாருமே எதிர்பார்க்கலையே. ரேணுகா காவியாவிடம் வந்தாள். இதை பாரு காவியா, தயவு செஞ்சு இதை உங்க அம்மா கிட்ட நீ சொல்லாத. சரித்த, இப்படி சொல்லிட்டு முதல்ல உங்க அம்மா கிட்ட தான் நீ போய் சொல்லுவ. இது நம்ம குடும்பமானம். உங்க அம்மாவுக்கு அதெல்லாம் புரியாது. ஊர் முழுக்க ஊதுவாங்க. விவேக் முகம் மாறியது. அம்மாவும் வருத்தப்படுவாங்க. அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க அத்தை. நான் நம்பல. உங்க அம்மாவுக்கு ஓட்ட வாயி. ஊர்ல 4 பேருக்கு இதை சொல்லலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. காவியா முகத்தில் சிரிப்பு நின்றது. சரி விடுமா, அதுவா இப்ப முக்கியம்? விவேக் சீர, உனக்கேண்டா உன் மரியாதை உன் மாமியார சொன்னது பொத்துக்கிட்டு வருது. இங்க பெத்த பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்திருக்கான்னு நாங்களே நொந்து கிடக்கோம். அது ஊர் முழுக்க பரவாம இருக்கணும்னா நாங்க கவலைப்பட்டா அது தப்பா? காவியா ஏதோ பேச வாய் திறக்க விவேக் கண்களால் அடக்கினான். என்னங்க, நம்ம புறப்படலாமா? ஏதாவது வேலை இருக்கா காவியா? மதுவை பார்க்க வந்தோம், அவளே வெளியே போயாச்சு. நாம இங்க இருந்து என்ன செய்ய போறோம்? இது உன் புகுந்த வீடுதான் காவியா. நீ இங்க கொஞ்ச நேரம் இருந்தா எதுவும் கெட்டு போயிடாது.
அதுக்கு இல்ல அத்தை, வேலை இருக்கு அதனால சொன்னேன். நீ அவனை கூட்டிட்டு போடா. சீக்கிரம் போ. அவங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லலைன்னா உன் பொண்டாட்டிக்கு தலை வெடிச்சிட போகுது. காவியா கடுப்பாகி விட்டாள். அத்தை, எதுக்காக இந்த மாதிரி பேசுறீங்க? நான் உடனே எங்க அம்மா கிட்ட சொல்ல போறதா உங்ககிட்ட சொன்னேனா? எதுக்காக எங்க அம்மா தலையை உருட்டுறீங்க? யாரும் உங்க அம்மா தலையை இங்க உருட்டல. இனிமே என் பொண்ணு தலையை எல்லாரும் உருட்டுவீங்க. அம்மா, ஏன் இப்படி பேசுற? பேசாம என்னடா? பெத்த தாய்க்கு தாண்டா அந்த வழி தெரியும். வந்தவளுக்கு என்ன தெரிய போகுது? நிறுத்துங்க அத்தை, நானும் அவளுக்கு அண்ணிதான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மதுவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் நிம்மதியா இருக்க முடியுமா? எங்க மனசுல வருத்தம் இல்லையா? வருத்தம் இருந்து நீ என்ன பண்ண போற? அவளை வாழ வைக்க போறியா? என்னத்த பேசுறீங்க? நீங்க பெத்த அம்மா தானே, உங்களால அவ பிரச்சனையை தீர்க்க முடியுமா? காவியா, விட்டுடு. நீங்க பேசாதீங்க. பெத்த பொண்ணுக்கு கஷ்டம் வர வேண்டாம் தான். அந்த வேதனையில மருமகளை பிடிச்சி காய்ச்சறது என்ன நியாயம்? யாரடி உன்னை காய்ச்சினாங்க? காவியா, ப்ளீஸ் நீ புறப்படு. அம்மா, வாங்க, அப்புறமா வர்றோம். யாரும் இனிமே வர வேண்டாம். யார் யாருன்னு என்ன? மதுவோட வாழ்க்கை நேராக போகுதா என்ன? விவேக் எதுவும் பேசாமல் காவியாவுடன் வாசலில் இறங்கி நடந்தான். ரேணுகா புலம்புவது வாசல் வரை கேட்டது. பகுதி 6. காவியா ஆத்திரமாக வீட்டுக்குள் நுழைந்தாள். கைப்பையை சோஃபாவில் வீசி எறிந்தாள். விவேக் பின்னால் வந்தான். அம்மா வெளியே வந்தாள். என்னடி காவியா, உன் நாத்தனார் மதுவை பாத்தியா? அவ எப்படி இருக்கா? நீங்க 2 பேரும் ஏன் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க? இன்னைக்கு ராத்திரி தான் உங்களை நான் எதிர்பார்த்தேன். விவேக் அருகில் வந்தான். மது அவசர வேலையா அப்பா கூட வெளியே போயிருக்கா, அதான் நாங்க வந்துட்டோம். காவியா, நான் யூனியன் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மதுவை இங்க வர சொன்னியா? காவியா, கொஞ்சம் உள்ள வா. விவேக் அழைக்க காவியா உள்ளே போனாள். உங்க அம்மா கிட்ட மது சங்கதியை சொல்ல போறியா? கண்டிப்பா. எதுக்கு காவியா? இதோ பாருங்க, உங்க எல்லாருக்கும் எங்க அம்மா அநியாயமா தெரியலாம், அந்நியமா தெரியலாம். ஆனா எனக்கு அம்மா, புரியுதா? சரி காவியா, இது நம்ம குடும்ப பிரச்சனை இல்லையா? அந்த நம்ம குடும்பத்துல எங்க அம்மாவும் ஒரு நபர், அவங்க வெளியாள் இல்ல, புரியுதா? நான் சொன்னது உடனே எங்க அம்மா பத்திரிக்கைக்கு செய்தியா கொடுக்க போறாங்களா என்ன? அப்படி இல்ல காவியா. இதோ பாருங்க, மதுவுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த வருத்தம் எனக்கும் இருக்கும். உங்க அம்மா ஓவரா பேசுறாங்க. மதுவை அவ புருஷனை பிரிஞ்சு நீ வான்னு நானா சொன்னேன்? எங்க அம்மா கிட்ட உங்க அம்மா கோவப்படுறது என்ன நியாயம்? காவியா உரைக்க பேச சகலமும் அவள் அம்மா காதில் விழுந்தது. மெதுவா பேசு காவியா. எதுக்கு? இது ஏன் வீடு, இங்க நான் பேசுறது யாரும் தடுக்க முடியாது. இதோ பாருங்க, மதுவும் அப்பாவி இல்ல, ஆங்காரம் பிடிச்சவதான். பெத்தவங்க பெரியவங்க பேச்ச மதிக்க மாட்டா. இந்த மாதிரி ஒரு வரனை நெட்ல அவதான தேடி பிடிச்சா. ஒரு கை மட்டும் தட்டுனா ஓசை வராது. விவாகரத்து வரைக்கும் போயிருக்குன்னா அவர்கிட்ட மட்டும் தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? யாராவது அங்க போய் பார்த்தமா என்ன? இவகிட்ட என்னெல்லாம் குளறுபடியோ. என்ன பேசுற காவியா? இத பாருங்க, இவ அப்பாவி இல்ல, அது நிச்சயம். சரிப்படு. சரி விட்டுடு, நான் வெளியே போறேன். சாப்பாடுக்கு வந்துடுவேன். வாங்க, நிறைய பேசணும். எதை பத்தி? இப்ப நீங்க புறப்படுங்க, ராத்திரி பேசிக்கலாம். விவேக் புறப்பட்டு விட்டான். அவன் போன பிறகு அம்மா ருக்மணி உள்ளே வந்தாள். என்னடி காவியா, என்ன பிரச்சனை? பதிலே இல்லை. மது அவ புருஷனை பிரிஞ்சு வந்திருக்காளாம். ஆமாம்மா. ஏன், என்ன பிரச்சனை? தெரியலம்மா, அந்த தீபக் சரியில்லை போல இருக்கு. சரியில்லை, இவன் நிறைய டார்ச்சர் பட்ட மாதிரி சொல்லியிருக்கா என ஆரம்பித்து மாமியார் சொன்ன சகல தகவல்களையும் காவியா சொல்லி முடித்தாள். அதனால விவாகரத்து பண்ண போறாளா? அப்படி சொல்லியிருக்காமா. அப்படின்னா இவ இனி வெளிநாட்டுக்கு போக மாட்டாளா? இங்கதான் இருப்பாளா? நிச்சயமா. வேலையை விட்டுட்டு வந்துட்டாளா? ஆமா, இங்க தேடிப்பா போல இருக்கு. ஏண்டி, மத்தவங்க கொடுமைகளை தாங்கிட்டு கண்ணீர் விடுற அப்பாவியா இவ? தெரியலமா. கடைசி 6 மாசம் இவ தனியா வாழ்ந்திருக்கான்னு சொல்ற. அதுக்கு முன்னால கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இவ கொடுமை அனுபவிச்சிருக்கான்னு வை. எதையுமே பிறந்த வீட்டுக்கு சொல்லாம ஒரு தீர்ப்பாளா? இந்த கேள்வி எனக்கும் வராம இல்லம்மா. இப்போ உனக்கு ஒரு கஷ்டம்னா நீ முதல்ல என்கிட்ட வந்து தானே அழுவ. அதே மாதிரி அவளுக்கு புருஷனால பிரச்சனை, பிறந்த வீட்டுல போன்ல பேச மாட்டாளா? ஒருவேளை தானே இதை சரி கட்டிடலாம். அதனால புருஷனை பத்தின தப்பான கருத்தை பரப்ப வேண்டாம்னு இருந்திருக்கலாம். அத்தனை பொறுமைசாலியா அந்த மது? சரிம்மா, யாருமே தன்னோட புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு கட்டத்துல முடியாம போனப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கலாம். முழு தரப்பும் அவ மேலதானா? யாருக்கு தெரியும்? இவ என்ன பொறுமையில பூமாதேவியா? அம்மா, இதை பாருடி, வெளிநாட்டுக்கு மது போக போறான்னு முடிவானதும் நியாயமா வந்தவ. மாப்பிள்ளை அந்த வீட்டுல பிறந்தவர் தானே, மூத்த பிள்ளை வேற. அவனை இவங்க மதிக்கிறாங்களா? நம்ம கண்ணு முன்னால மாப்பிள்ளை படுற அவமானம் கொஞ்சமா? அந்த பாவங்களுக்கு தாண்டி இந்த அனுபவம். நீ பேசாம இருமா. எப்படிடி பேசாம இருக்க முடியும்? அப்படின்னா இதை ஊர் முழுக்க ஊத போறியா? ஊதுனாலும் தப்பு இல்லை, வாயை மூடுமா. உன் புத்தி தெரிஞ்சுதான் எல்லாரும் பேசுறாங்க. என்னடி சொல்ற? மது என் நாத்தனாரு. இது எங்க குடும்ப பிரச்சனை. அதனால இதை நீ ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சா நாளைக்கு இவர் என்னை தள்ளி வச்சிருவாரு. வேணுமா? மதுவுக்கு ஒண்ணு கேட்க அப்பாவுக்கு 2 கூட பிறப்புகளும் இருக்காங்க. எனக்கு யாரு இருக்காங்க? என் வாழ்க்கையை நீ நாசமாக்க போறியா? காவியா, என்ன பேசுற நீ? தப்பா எதுவும் செஞ்சிடாதம்மா. உனக்கு 1000 கோபதாபங்கள் இருக்கலாம், ஆனா அதை வெளிப்படுத்தினா பாதிப்பு எனக்கு தான், புரிஞ்சுக்கோ.
நான் பேசலடி ஆத்தா. இனி சோறு தின்ன மட்டும்தான் வாயை திறப்பேன். என்கிட்ட நீ கோவப்பட்டு லாபம் எதுவும் கிடையாது. ருக்மணி கடுப்புடன் உள்ளே போனாள். படுத்து விட்டாள். அரை மணி கழித்து காவியா அருகில் வந்தாள். மத்தியான சாப்பாடு எதுவும் இல்லையா? எனக்கு தலை சுத்துது, முடியல. நீ முடிஞ்சா பண்ணு. செய்கிறேன். என்கிட்ட மூவியம்ப காட்டாத. உனக்குன்னு உள்ளவ நான் ஒருத்தி தான். ஆம்பளைங்களை நம்ப முடியாது. இவர் திடீர்னு அக்கம் பக்கம் திரும்பிட்டா நானும் நாதி இல்லாம ஆயிடுவேன். சரிடி, நான் பேசல. நீ படுத்துக்கோ, நானே சமைக்கிறேன். காவியா, கோவப்படாத. ஒரே ஒரு கேள்வி. என்ன? மதுவோட மாமனார் மாமியார் மதுரையில் இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? தீபக் கிட்ட தப்பு இருந்தா நிச்சயம் தெரிஞ்சிருக்காது. எனக்கு அவங்கள நல்ல பழக்கம் உண்டு. ஒரு வகையில் அவங்க நமக்கு தூரத்து சொந்த தான். உங்க அப்பா வழியில. அவங்க ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கே. அதை என்கிட்ட கொடு. எதுக்கு? நீ பேசினா நல்லா இருக்காது. நான் மதுவுக்கு அண்ணி. பேசுற உரிமை உண்டு. ஆனா கிளறி பார்க்குறேன். ஆமாண்டி, ருக்மணி மகள்னு சொல்லு. சொல்றேன். தெரிஞ்சுக்கிட்டா தப்பு இல்லையே. நிஜமாவே தீபக் பக்கம் தப்பு இருந்தா நாம நியாயம் கேட்கலாமே. நான் சொல்றேன்னு கேவப்படாத. காவியா, மது பக்கமும் இந்த தகவல்கள் அத்தனையும் உன் புகுந்த வீட்டுக்கும் மாமியாருக்கும் வந்திருக்கும். காவியா தலையாட்டினாள். அம்மா, உண்மையை நான் வெளியில கொண்டு வர்றேன். பகுதி 7. மதியம் ராமராஜ் மட்டும் வீடு திரும்பினார். எங்க மது? அவ அடையாறுல இறங்கிட்டா. யாரையோ வேலை விஷயமா பார்க்கணும்னு சொன்னா. தனியாவா அவளை விட்டுட்டு வந்தீங்க? அவ பச்சை குழந்தை இல்லை ரேணு. இதே சென்னையில படிச்சு வேலை பார்த்தவ. அவ வளர்ந்தது முழுக்க இங்கதான்னு நீ மறக்க கூடாது. இல்லைங்க, எல்லாமே எனக்கு தெரியும். அவ பிறந்து வளர்ந்த இதே ஊர்ல அழகா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த நேரம் ஒரு பிள்ளைய பொத்து அவ சந்தோஷமா வாழ்ந்திருப்பா. இப்ப எதுவுமே இல்லை. மொட்டை மரமா நிக்கிறா. கல்யாண வாழ்க்கையும் முறிஞ்சு போச்சு. ஒரு வகையில குழந்தை இல்லைன்னு சந்தோஷப்படுறேனும். என்ன சொல்றீங்க? பின்ன ஒரு குழந்தைய பெத்து புருஷனையும் பிரிக்கக்கூடிய நிலை வந்திருந்தா அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன? இவளாலையும் நிம்மதியா இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாதுங்க. இனிமே என்ன செய்ய போற மதுன்னு கேட்கணும். என்னங்க? சொல்லுறேனும். இவ 1000 வேதனைகளை அனுபவிச்சுட்டு வந்திருக்கா. இதை நாம இப்படியே விட்டுறது நியாயமா? வேற என்ன செய்ய முடியும்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நாம பெத்தவங்க இல்லையா? அவளுக்குன்னு உடன்பிறப்புகள் இருக்கு. எல்லாரும் இருந்தும் நாம எதுக்கு கேட்காம இருக்கலாமா? யார? ஊரை கூட்டி கல்யாணம் நடத்தி இருக்கோம். அவ கல்யாணத்தை பத்தி இப்ப கூட பேசாதவங்க இல்ல. அப்படி சீரும் சிறப்புமா வாழ்க்கை தொடங்கி 2.5 வருஷ காலத்துல அது முடிஞ்சு போகலாமா? அந்த மாப்பிள்ளைய நம்ம தட்டி கேட்கலைன்னா என்ன அர்த்தம்? அவர் பெத்தவங்க மதுரையில இருப்பாங்க. நம்ம பொண்ணுக்கு நடந்த அநீதிக்கு அவங்க பதில் சொல்லித்தானே ஆகணும். இதுதானே உலக நியாயம். நியாயம் கேட்டு மறுபடியும் மதுவை வாழ வைக்க முடியும்னு நீ நம்புறியா? அதுக்கான முயற்சிகளை நாம எடுத்துதானே ஆகணும். சரிம்மா, மது என்ன சொன்னா? விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு சொன்னா. சொல்லட்டும். இத்தனை கசந்து போன மது தீபக் கூட வாழ விரும்புவாளா? அந்த மனுஷன் தன்னோட தப்புகளை உணர்ந்து திருந்தி நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டா வாழ்க்கை தொடரும் இல்லையா? நம்ம கிட்ட மன்னிப்பு எதுக்கு? அதாங்க, முதல்ல மது கிட்ட, அப்புறமா அவளை நல்லபடியா வாழ வைப்பேன்னு நமக்கு உறுதி தரணும் இல்லையா? தருவாரா? பேசணுங்க. பேசுறது பெத்தவங்க கடமை. சரி ரேணு, நீ சொல்றதும் நியாயம்தான். மது வரட்டும், அவங்க கிட்ட பேசலாம். முதல்ல குதிப்பா. அவர் கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லுவா. அவ கோபத்துல நியாயம் இருக்கும். நாம தான் படிப்படியா அவ மனசை மாத்தி புரிய வைக்கணும். என்னதான் படிப்பும் பதவியும் பணமும் கிடைச்சாலும் ஒரு கல்யாணமான பொண்ணு தன்னோட புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்தா இந்த சமூகத்துல அவளுக்கு என்ன பேரு? சரிம்மா, தப்பு இவகிட்ட இல்லையே. இல்லாம இருக்கலாம். அது நமக்கு மட்டும்தானே தெரியும். ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியுமா? 4 பேர் 4 விதமா பேசதானே செய்வாங்க. அதுக்காக ஓரளவுக்கு தான் கவலைப்பட முடியும் ரேணு. அதுக்காக ஓரளவுக்கு தான் கவலைப்பட முடியும் ரேணு. முதல்ல நம்ம மருமகளே சரியில்லை. எல்லாத்தையும் காவியா அவங்க அம்மா கிட்ட ஒப்பிச்சிருப்பா. அப்புறமா ஊரை குறை சொல்ல நமக்கு யோகிதா இருக்கா? ரேணு, உன் சண்டையை அப்புறமா வச்சுக்கோ. நம்ம மகளை நல்லபடியா வாழ வைக்கணும்னு நீ நினைச்சா உள்நாட்டு போருக்கு இடம் தராத. ரேணுகா பேசவில்லை. பிற்பகல் 3 மணிக்கு அருண் வந்து விட்டான். அக்கா எங்க? காலையில போனவ இன்னும் வரலடா. நீ எப்போ டூர் போகணும்? இன்னைக்கு ராத்திரி புறப்படணும். ஏண்டா, நீ டூரை கேன்சல் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடாதா? உங்க அக்காவுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதை சரி செய்யற கடமை உங்க எல்லாருக்கும் இருக்குடா. அம்மா, அக்கா வந்தாச்சு. அது சரியா தப்பான்னு நமக்கே தெரியல. இந்த நேரத்துல நான் இங்க இருந்து என்ன செய்ய போறேன்? என் வேலையை நான் தக்க வச்சுக்கணும் இல்லையா? நாளைக்கு அக்கா வாழ்க்கை நேராகும்போது நான் தெருவில் நிற்க கூடாது இல்லையா? சபாஸ்டா ராஜா, சரியா சொன்ன. என்னங்க, அவனை பாராட்டுறதா முக்கியம்? இல்லை ரேணு, தன்னை காப்பாத்திக்க தன்னை காப்பாத்திக்க நினைக்கிறது யாரா இருந்தாலும் அது நியாயம்தானே? சரிங்க, நம்ம பொண்ணை காப்பாத்துற கடமையும் எல்லாருக்கும் இருக்கு. அப்பா, நீங்க தீபக் மாமா கிட்ட பேசலையா? நான் எப்படிப்பா மாப்பிள்ளை கிட்ட பேசுறது? ஏன் கூடாது? அவர்கிட்ட நியாயம் கேட்குற பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? நாம இங்க இருக்கோம், அவர் வெளிநாட்டுல இருக்காரு. எப்படிடா பேச முடியும்? ஏண்டா,
இதுக்காக அங்க போக முடியுமா? ஃபோன் இல்லப்பா, அதுல பேசலாமே. ம். என்ன பேசுறது? என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு நேரடியா கேட்க முடியுமா? அப்படி யாராவது கேட்பாங்களா? அப்பா, நீங்க அனுபவம் உள்ளவரு. நாசுக்கா பேச முடியாதா? அவ இங்க வந்திருக்கா, என்ன பிரச்சனைன்னு கேட்கலாமே. ராமராஜ் தவித்தார். ரேணுகா கடுப்புடன், அங்கேயே புருஷனை பிரிஞ்சு 6 மாசம் தனியா வாழ்ந்திருக்கா மது. அப்படி ஒரு பொண்ணு வாழணும்னா அவன் புருஷன் மேல எவ்வளோ வெறுப்பு இருக்கணும். அம்மா, ஒரு நிமிஷம். என்னடா, 2 வருஷங்களா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுல கடைசி 6 மாசம் அக்கா தனியா வாழ்ந்திருக்கா இல்லையா? ஆமா. அதை நம்ம கிட்ட சொன்னாளா? நீ என்னடா சொல்ற? ஒரு பொண்ணுக்கு புருஷனால துன்பம் வந்து தனியா வாழ்ற அளவுக்கு வந்திருக்கா. அதை பிறந்த வீட்டுக்கு சொல்லி பகிர்ந்துக்க மாட்டாளா? கடல் கடந்து அவ பேசுற காரணமா என்ன லாபம்? சரி, இப்ப இங்க வந்திருக்கால, என்ன லாபம்? என்னடா பேசுற? இத்தனை நடந்திருக்கு, ஏன் நம்ம கிட்ட சொல்லல? அவளுக்குள்ள ஒரே வடிகால் பிறந்த வீடுதான், ஏன் சொல்லல? ராமராஜ் நிமிர்ந்து பார்த்தார். அருண், நீ என்ன சொல்ற? தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். ஒரு பொண்ணு பயங்கரமான சங்கடங்களை புருஷன்கிட்ட அனுபவிக்க தாழ முடியாத அதே ஊர்ல தனியா வாழ்ற நிலை வந்தும் அந்த பிறந்த வீட்டுக்கு தெரிவிக்கலைன்னா 2 விதமான பதில் தான் உண்டு. ஒண்ணு, அவளை போல பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் தியாக மனசும் எந்த ஒரு பொண்ணுக்கும் இருக்காது. அடுத்தது, அவ மேல குற்றம் இருக்கணும். இந்த பிரிவுக்கு காரணம் இவக்கிடையே நிறைய தப்பு இருக்கும். அதை வெளியில சொன்னா தனக்கே பாதகமா முடியும்னு அவ மௌனம் காக்கணும். இதுல எது அக்கா? ஏன் அக்கா தியாகியா இல்ல குற்றவாளியா? நிறுத்துறா. அப்படி அவகிட்ட தப்பு இருந்தா அவ ஏன் இங்க வர்றா? ம். அங்க இருக்க முடியாத சூழ்நிலை உருவாகி ஓடி வந்திருக்காளோ என்னவோ, யார் கண்டது? அருண், அம்மா கூச்சலிட்டாள். ஏன் சத்தம் போடுற? உங்க அக்கா பத்தி நீயே தப்பா பேசக்கூடாது. ஏன், உண்மை வெளியில வரணும்னா எல்லா பக்கத்துலயும் இருந்து பார்க்கணும் இல்லையா? எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வீட்டுல பிறந்த பொண்ணை விட்டு தரக்கூடாது. தப்புமா. அண்ணிய கூசாம பேசுற இல்லையா? அவங்களும் ஒரு தாய் பெத்த மகள் தானே. நம்ம தப்புகளை மூடி வைக்கிறது நல்லதில்லம்மா. என்னடா ஏடா கூடமா பேசுற? இரு அருண், இப்ப என்ன செய்ய சொல்ற? அப்பா, தீபக் மாமா கிட்ட பேசுங்க. மது வந்து சொன்ன பிறகு பேசலாமே. இல்ல, அவகிட்ட கேட்டா கடுப்பா. அவகிட்ட சொல்லாம பேசினாதான் உண்மை வெளியில வரும். அவ நம்ம கிட்ட இத்தனை நாள் சொன்னாளா? நீங்க எதுக்கு அனுமதி கேட்கணும்? போட்டி போடுறியாடா? இல்லம்மா, அக்காவை வாழ வைக்க ஆசைப்படுறேன். நம்ம தப்பு தெரிஞ்சு மத்தவங்க கிட்ட பேசினாதான் நிஜமான சூழ்நிலை புரியும். நாம எடுக்கிற நடவடிக்கைகள் அக்காவுக்கு நல்லதா முடியும். ரேணு, அருண் சொல்றதா நியாயம். என்னங்க சொல்றீங்க? மதுக்கிட்ட சொன்னா மாப்பிள்ளை கிட்ட பேச விட மாட்டா. அதுக்கும் காரணம் இருக்கு. அவர் மூலமா உண்மைகள் வெளியில வந்துட்டா? அருண், இப்படி செய்யலாமா? எப்படிப்பா? மதுக்கிட்ட நாம கேட்டுட்டு பேச வேண்டாம்னு அவ சொன்னா, இவகிட்ட ஏதோ குற்றம் இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுவும் நியாயம்தான். ஆனா நம்ம மேல அவளுக்கு சந்தேகம் வந்துட்டா உஷாராயிடுவா. அப்புறமா நம்மள அவ கண்காணிப்பா. எந்த அளவுக்கு நம்ம கிட்ட அவ உண்மையா நடந்துப்பான்னு எனக்கு புரியல. அதனால உங்ககிட்ட தீபக் மாமா நம்பர் இருக்கு இல்லையா? பழைய நம்பர் இருக்கு. மாப்பிள்ளை கிட்ட நான் பேசி 1 வருஷமா இருக்கும். நம்பர் மாறி இருந்தா அப்ப வேற யோசிக்கலாம். இருக்கிற நம்பரை போடுங்கப்பா. பழைய நம்பர் இருந்தாலே அவர் தப்பான ஆள் இல்ல. நம்பரை மாத்தி இருந்தா சந்தேகப்படணும். சரிப்பா. ரேணுகாவுக்கு படபடப்பாக வந்தது. சற்று தயங்கி ராமராஜ் நம்பரை டயல் செய்தார். ரிங் போய்க்கொண்டே இருந்தது, யாரும் எடுக்கவில்லை. விட்டு விட்டு அவர் முயற்சித்தார். அதே நிலைதான். எடுப்பதற்கு ஆளில்லை. குழப்பியது. ஏன் எடுக்கல? பகுதி 8. காவ்யா விவேக் இல்லாத நேரத்தில் அந்த மதுரை நம்பருக்கு டயல் செய்தாள். முதலில் யாரும் எடுக்கவில்லை. 2வது முறை டயல் செய்ய ரிசீவர் எடுக்கப்பட்டது. மாசிலாமணி சாரா? ஆமா, நான் தான் பேசுறேன். நீங்க யாரு? நல்லா இருக்கீங்களா? நான் அம்மா சௌக்கியமா? நீங்க யாருன்னு புரியலையே. உங்க பேரை சொன்னா நல்லா இருக்கும். உங்க மருமக மது வெளிநாட்டுல இருக்கா இல்லையா? அவளோட அண்ணி காவ்யா பேசுறேன். சொன்ன நொடியில் பதிலே இல்லை. அப்பா, நான் காவ்யா பேசுறேன். நான் சொல்றது காதுல விழுதா? விழுதுமா. என்ன வேணும்? நான் ஒரு வேலையை அடுத்த வாரம் மதுரைக்கு வருவேன். உங்களை பார்க்க வரலாமேன்னு தான். மறுபடியும் பதிலே இல்லை. என்னப்பா, நான் வரலாமா கூடாதா? எங்களுக்கு எந்த தடையும் இல்லைம்மா. ஆனா உன் நாத்தனார் மதுக்கிட்ட கேட்டுட்டு பண்ணுமா. அப்பா, அவளோட மாமா அத்தைனா எனக்கும் அப்பா அம்மா தானே. அந்த உரிமையில கேட்குறேன். அவளுக்கே அந்த உருவில மரியாதை இல்லை. அப்புறமா நீ எதுக்குமா சொந்தம் கொண்டாடுற? என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? இல்லை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்களை ஆழம் பார்க்குறீங்களா? சத்தியமா எதுவும் தெரியாதுப்பா. கல்யாணம் கட்டி கொடுத்து அனுப்பி வச்சோம். 2.5 வருஷமாச்சு. அவங்க அம்மா கிட்ட அவ ஒருவேளை பேசலாம். நானும் இவரும் தனியா தானப்பா இருக்கோம். என்கிட்ட மது பேசி 2 வருஷமாச்சு. ஓ, உன்னையும் மதிக்கிறது இல்லையா? அப்பா, இதுக்கு என்ன அர்த்தம்? எங்களையும் மதிக்கலைன்னு அர்த்தம். எங்களை விடுமா, நாங்க வயசானவங்க. கட்டுன புருஷனையே அவ மதிக்கலையே. அவனை விட்டு பிரிஞ்சுதானே அவ வாழறா. அப்படியா? என்ன சொல்றீங்க? ஐயோ வேண்டாமா. நாங்க பேசணும்னு நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது. என் புள்ள படுற வேதனை போதாதா? எங்களுக்கு எதையும் தாங்கிக்கிற சக்தியோ வயசோ இல்லைம்மா. அவன் வாழ்க்கை பாழா போச்சு.
இந்த வயசுல நாங்க செஞ்ச பாவம் அது, விட்டுடுமா. அப்பா, என்ன சொல்றீங்க? இனிமே சொல்ல எதுவும் இல்ல, விட்டுடுமா. அவர் இணைப்பை துண்டிக்க காவியா ஆடிப்போனாள். இதுல வேற என்னவோ இருக்கு போலயே. போன்ல வராது, நேர்ல போய் கிளற முடியுமா? காவியா யோசிக்கத் தொடங்கினாள். பகுதி 9. இரவு 7 மணிக்குத்தான் மது வீடு திரும்பினாள். ஏமா, இத்தனை லேட்டு ஏன்? ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்து பிக்கப் பண்ணியிருப்பேனே. எதுக்குப்பா? சென்னை எது, எனக்கு என்ன புதுசா? நான் படிச்சு வேலைக்கு போன ஊர் தானே. சரி, நீ எங்கே போயிருந்த? நான் வேலை பார்த்த பழைய கம்பெனியோட ஜிஎம்மை பார்க்க போயிருந்தேன். அவர் கூட ஆஃபீஸில் தான் இவ்வளோ நேரம் இருந்தேன். மறுபடியும் என்னோட பயோடேட்டா கொடுத்துருக்கேன். வெளிநாட்டில் 2 வருஷம் வேலை பார்த்த அனுபவத்தையும் எழுதி கொடுத்துருக்கேன். இந்த கம்பெனியோ இல்லை வேற கம்பெனி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லியிருக்கேன். அவர் உடனடியாக ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நல்லதுமா. ஏன் மறுபடியும் இங்கே வந்துட்டேன்னு கேட்டாரா ரேணுகா? ரேணு, இதெல்லாம் அவசியம் இல்லாத கேள்வி. விடுங்கப்பா, கேட்கட்டும், அம்மா தானே. அவர் எதுவும் கேட்கல, நான் சொல்லிட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு சரிப்படலை, என் புருஷனை பிரிஞ்சு வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். எதுக்கடி இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சொன்னா என்னம்மா தப்பு? யாருக்கு பயப்படணும்? எதுக்கு போய்? இப்போவும் நான் புருஷன் கூட தான் வாழ்றேன்னு ஏன் வேஷம் போடணும்? சொல்லுமா. அப்படி இல்லை மது, நமக்கு நியாயமான காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம். ஆனா இந்த சமூகம் ஒன்று இருக்கே. புருஷனை பிரிஞ்சு ஒரு பொண்ணு வாழ்றானா அது சும்மா இருக்குமா? 1000 கேள்விகளை எழுப்புமே. எழுப்பட்டும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு என்ன அவசியம்? என்ன மது பேசுற? எல்லார்கிட்டயும் கோவப்பட்டா இந்த பூமியில வாழ முடியுமா? விடு ரேணு, அவளே பிரச்சனையில இருக்கா. இதுக்கு மேல நீ பேசாத. விட்டுடு. நீ முகம் கழுவிட்டு வாமா, சாப்பிடலாம். சரிப்பா. மது உள்ளே போனாள். முகம் கழுவி உடை மாற்றி கொண்டு வந்தாள். சாப்பிடவா மது? அம்மா. ரேணுகா சப்பாத்தி சப்ஜியை எடுத்து வைத்தாள். அப்பா, நீங்களும் அருணும் சாப்பிடலையா? இதோ வரேம்மா. 3 பேரும் சாப்பிட ரேணு பரிமாற, அப்பா, ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் நான் இங்கேயே இருப்பேன். அதுக்கப்புறம் எங்கே போவேன்? ஒரு நல்ல ஃப்ளாட்டாக எடுத்து நான் தங்கிக்கிறேன். எதுக்கு? பரவாயில்லப்பா. என்னடி பேசுகிற? என்கிட்ட உனக்கு கோவம்? நான் இனிமே உன்கிட்ட எதையுமே கேட்கல. ஐயோ அம்மா, அதுக்காக நான் சொல்லலை. நீ பேசுறதுல அர்த்தம் இருக்கா மது? பெத்தவங்க 2 பேரும் கல்லாட்டம் இருக்கோம் உள்ளூரில். நீ எதுக்காக தனியாக வீடு எடுத்து தங்கணும்? அப்புறம் நாங்கள் எதுக்கு? அம்மா, உன்கிட்ட எனக்கு எந்த கோபமும் இல்லை. நான் சம்பாதிக்கும் போது எனக்குன்னு ஒரு தனித்தன்மையும் சுதந்திரமும் ஒன்று இல்லையா? என்னால் மற்றவங்க பாதிப்பு கூடாது, மற்றவங்க என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது. தனியாக இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. நீ ஒரு பொம்பளடி. அதனால தனியாக காலம் முழுக்க வாழ முடியுமா? சிரித்தாள் மது. எதுக்கு இப்போ சிரிக்கிற? சிரிக்காம, வெளிநாட்டில் எந்த ஒரு பந்தமும் நட்பும் இல்லாத அந்நிய தேசத்தில் புருஷனை விட்டு பிரிஞ்சு 6 மாதம் தனி வீடு எடுத்து வாழ்ந்தவனா? எனக்கு எந்த பயமும் இல்லை. இங்கே நான் பழகின ஊர், வாழ முடியாதா? என்ன கேட்ட? தனியாக காலம் முழுக்க வாழ முடியுமான்னு. எதுக்கு காலம் முழுக்க தனியாக வாழணும்? இந்த தீபக்கை விட்டா உலகத்தில் வேற ஆம்பளையே இல்லையா? என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆம்பளை எனக்கு கிடைக்காமலா போகும்? அப்பாவே இதை எதிர்பார்க்கவில்லை. அம்மா வாயடைத்து போனாள். நீ என்னடி சொல்ற? உன்னை பெத்தவங்க நாங்க, உன்னை நாதி இல்லாம விட்டுடுவோமா? நீங்க எத்தனை நாளைக்குமா ஒரு பொண்ணு தன்னோட காலம் முழுக்க பெத்தவங்களை சார்ந்து வாழ முடியுமா? பெத்தவங்களும் கூடவே இருக்க முடியுமா? இதை பாரு, என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். அடுத்த ஒரு இடத்த நான் தேடிக்கிற வரைக்கும் இந்த வீடு எனக்கு ஒரு ஹாஸ்டல் மாதிரி, புரியுதா? அப்பா நொந்து போனார். இதை பாருமா, பொண்ணை பிறந்தவ யாரையாவது சார்ந்து வாழ்ந்துதான் ஆகணும்னு நினைக்கிறது உன் காலம். அவ தனிச்சு தன்னோட காலில் நிற்க முடியும்னு நிரூபிக்கிறது இந்த காலம். என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன். யாரும் எனக்கு பாரமா இருக்கிறத நான் அனுமதிக்கவும் மாட்டேன், சரியா? எழுந்து தன் அறையை நோக்கி நடந்தாள். உள்ளே நுழைந்தாள். கதவை தாளிட்டி கொண்டாள். என்னங்க இது? ராமராஜ் எழுந்து அருகில் வந்தார். இதோ பார் ரேணு, அருண் சொன்னது அத்தனையும் 100% நிஜம். என்ன சொல்றீங்க? இவ அப்பாவையும் இல்லை, தியாகியும் இல்லை. புரியல. உன் பொண்ணு புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்கா. விவாகரத்து வாங்க போறா. இங்க வேலை தேடிக்கிட்டு தனியா வாழவும் தயாரா இருக்கா. இன்னொரு துணையை தேடிக்கவும் அவ தயார். அதை பெத்தவங்க கிட்ட கூசாம சொல்றா. அதாங்க எனக்கு சங்கடமா போச்சு. சங்கடம் இல்லை, ஒரு மாதிரி அருவருப்பா இருந்தது ரேணு. என்ன சொல்றீங்க? இவ பிரிஞ்சு வர காரணம் மாப்பிள்ளை மட்டும் இல்லை. அவரை மட்டும் குற்றவாளி கொண்டுல நிறுத்த வேண்டாம். நிறுத்தினா அது தப்பு. புரியல. இவ மேல என்னெல்லாம் தப்பு இருக்கோ அவரை கேட்டா பெருசா ஒரு பட்டியல் நிச்சயம் வரும். அவர் மட்டுமே குற்றவாளி இல்லை ரேணு. அதனாலதான் என் ஃபோன் காலை கூட அவர் மதிக்கல. 2 வருஷத்துல இவ என்னெல்லாம் ஆடி இருக்காளோ யாருக்கு தெரியும்? என்னங்க, ரேணு நம்ம பொண்ணுன்னு இழுத்து மூட நினைக்காத, அது தப்பு. இவ காரணமா இன்னும் என்னெல்லாம் அவமானங்களை நாம படணுமோ? ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. உண்மையை பேசித்தானே ஆகணும் ரேணு. நாம மூடி மறைச்சாலும் அது வெளியில ஒரு நாள். 6 மாசம் அதே ஊர்ல அவ தனி வீடு எடுத்து தங்கியிருக்கா. அதுக்கும் அசாத்திய துணிச்சல் வேணும் ரேணு. அதை நம்ம கிட்ட சொன்னாலா? இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாத்தையும் சொல்றா. இப்ப என்ன செய்யலாம்? முதல்ல உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும். எப்படி? நம்ம மாப்பிள்ளை கிட்ட பேசணும்.
இதுக்காக நம்ம வெளிநாட்டுக்கு போக முடியுமா? எதுக்கு? ஃபோனில் மறுபடியும் முயற்சி பண்ணுறேன். நிச்சயம் கிடைப்பாரு. பேசுனா உண்மை வெளியில் வருது. நம்மக்கிட்ட அவர் பேசவே இல்லைனா அதான் எனக்கும் புரியலை. என்னங்க, மதுரையில் இருக்கிற அவரோட அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உண்மைகள் தெரிஞ்சிருக்கா? வாய்ப்பு இருக்கா? மாப்பிள்ளை தப்பானவராக இருந்தா, குற்றங்கள் முழுக்க அவர் மேலே இருந்தா அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. மாப்பிள்ளை நிரபராதியாக இருந்து தப்புகள் இவ மேலே தான்னா அவங்க கிட்ட புலம்பி இருப்பாரு. அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இவ மேலே தப்பு இருந்தா நம்மக்கிட்ட அவங்க பேசாமல் இருப்பாங்களா? எந்த பிறந்த வீட்டுக்காரங்க அவங்க மகளோட தப்புகளை ஒத்துக்குவாங்க? அவங்க இழுத்து மூட மாட்டாங்களா? நீயே அதைத்தானே செய்வ? ரேணுகா பேசவில்லை. விடு, நாம களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. பகுதி 10. மது காலையில் சீக்கிரமே புறப்பட்டு விட்டாள். யாரும் எதுவும் அவளிடம் கேட்டுக்கொள்ளவில்லை. மாப்பிள்ளை தீபக்குக்கு ராமராஜ் முயற்சி செய்தார், கிடைக்கவே இல்லை. சம்மந்தி மாசலாமணியின் நம்பர் இருந்தது, டயல் செய்தார். அவர் சில நொடிகளில் எடுத்தார். நான் உங்க சம்மந்தி ராமராஜ் பேசுறேன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும். நேத்து தான் உங்க மருமக காவியா பேசினா. இன்னைக்கு நீங்க பேசுறீங்க. என்னது, காவியா பேசினாளா? ஆமா. என்ன விஷயமா? எங்களை இத்தனை நாள் யாரும் கண்டுக்கவே இல்லை. இப்ப எல்லாரும் பேசுறாங்க. எதுக்குன்னு தெரியல. ராமராஜ் தடுமாறி போனார். நீங்க மதுரையில தானே இருப்பீங்க? எனக்கு எதுங்க போக்கிடம்? ஒரே புள்ள. அவனும் வெளிநாட்டுல இருக்கான். நாங்க போகவும் முடியாது. அவனும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. நான் நாளைக்கே உங்களை பார்க்க வர்றேன். வாங்க. வர்ற உங்களை நான் தடுக்கல. ஆனா எதுக்கு இந்த வரவுன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்ககிட்ட நிறைய பேசணும். அதை நேரில் தான் பேச முடியும். முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அங்கே வர பார்க்குறேன். சரிங்க. இணைப்பை துண்டித்தார். என்ன சொல்றாரு? அவர் சொல்றது இருக்கட்டும். காவியா பேசியிருக்கா அவர்கிட்ட. எதுக்கு? இரு, இப்பவே அவளை நான் போய் பார்த்துட்றேன். காவியா வீட்டுக்கு எதுக்கு நீங்க போகணும்? உளராதறியணும். மருமகளை பகையா நினைக்காத. மகளோட லட்சணம் சரியா இல்லை. நாமளும் தப்பு பண்ணக்கூடாது. நான் இப்பவே புறப்படுறேன். தயாராகி சரக்கன காரை எடுத்தார். செல்போனில் டயல் செய்தார். விவேக், நீ எங்க இருக்க? ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன்பா. காவியா வீட்டில் இருக்காளா? தோழி கல்யாணம்னு மதுரைக்கு புறப்படுறா. ராமராஜுக்கு சுருக்கென்றது. என்னப்பா? ஒன்றும் இல்லை, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். கார் வேகம் பிடித்தது. அரை மணியில் வீட்டை அடைந்தார். காவியா தயாராகி கொண்டிருந்தாள். இவரை சற்றும் எதிர்பாராத காரணத்தால் தூக்கி வாரி போட்டது. வாங்க மாமா, என்ன திடீர்னு? நீ வெளியில கிளம்புறியா காவியா? ஆமா மாமா, மதுரையில என் தோழியோட கல்யாணம். அப்படியா? சம்பந்தியையும் பார்த்துட்டு வருவியா? மாமா, நான் இப்பதான் சம்பந்தி கூட பேசினேன். நீ பேசுனதை அவர் சொன்னாரு. காவியா மிரண்டு போனாள். நீ பார்க்க போறது உன் தோழியை இல்ல, மதுவோட மாமனார் மாமியார, சரியா? காவியாவுக்கு கண்களை இருட்டியது. மாமா, உன்னை குற்றம் சாட்டவோ கோவப்படவோ இங்க நான் வரல. உன் கூட நானும் மதுரைக்கு வர்றேன். 2 பேரும் சேர்ந்து என் கார்ல போயிடலாம் காவியா. மாமா, நீ அவங்க ஃபோன் நம்பரை பிடிச்சு எதுக்கு பேசுனேன்னு தெரியாது. ஆனா நீ புத்திசாலி. உனக்கு வந்த சந்தேகம் எனக்கும் தாமதமா வந்திருக்கு. நீ அந்த வீட்டு மருமக. உனக்கு அங்க எல்லா உரிமைகளும் உண்டு. ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிக்க நீ முயற்சி எடுத்திருக்க. நான் உன்னை பாராட்டுறேன். வாமா, சேர்ந்தே போகலாம். மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. எதுக்குமா? நீ என்ன தப்பு செஞ்ச? இதோ பாரு, சில உண்மைகளை தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். நீ வேத்து மனுஷி இல்ல. இந்த குடும்பமானத்துல உனக்கும் பங்கு இருக்கு. புறப்படுமா. நம்ம வீட்டுக்கு போய் நானும் துணிகளை எடுத்து வச்சுட்டு 2 பேருமா போயிடலாம். அத்தை கோவப்பட போறாங்க. எதுக்கு? கோவப்பட அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ புறப்படுவா. காவியா ஒரு மாதிரி தத்தளித்தாள். சின்னதாக குற்ற உணர்ச்சி உள்ளே புகுந்தது. நான் மதுரைக்கு போறது வேவு பார்க்க. ஆனா இவர் என்னையும் நம்பி பாராட்டுறாரு. அது ஏன் குடும்பம். அவர் சொன்ன மாதிரி அந்த குடும்பமானம் என் கையில இருக்கு. இருவரும் வீடு வந்து சேர ரேணு ஆச்சரியப்பட்டாள். என் துணிகளை எடுத்து வை, நான் மதுரைக்கு போறோம். வழியில கார்ல பேசிக்கலாம். 10 நிமிடங்களில் தயாராகி இருவரும் புறப்பட்டார்கள். என்னங்க, பார்த்து ஜாக்கிரதையா பேசுங்க. அத்தை, மாமா எதுவும் தப்பா பேச மாட்டாரு. இது மதுவோட வாழ்க்கை பிரச்சனை. எந்த சிக்கலும் வராம பார்த்துக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா. ரேணு, மதுவுக்கு இது தெரிய வேண்டாம். நான் சொல்ல மாட்டேன். இருவரும் காரில் ஏற கார் புறப்பட்டது. நேற்று மது பேசியது, அவர்களுக்கு உண்டான அதிர்ச்சி, சந்தேகம், மாப்பிள்ளை போனை எடுக்காதது என சகலமும் சொன்னார் ராமராஜ். மாமா, மது மேலேயும் தப்பு இருக்கும்னு தோணுது. தப்பு முழுக்க இவ மேலதான் காவியா. சரி மாமா, மதுரை பெரியவங்களுக்கு அதெல்லாம் தெரியும்னு நமக்கு தெரியலையே. பேசி பார்த்துடலாம். வர்றேன்னு நான் சொல்லியாச்சு. அவங்க தயாரா இருப்பாங்க. தன் பிள்ளை தப்பானவர்னு தெரிஞ்சா அவங்க விட்டு தருவாங்களா மாமா? அவங்க சொன்னா சென்னை வாசிகள் இல்ல, ஊர்க்காரங்க. பல சமயம் வெளிப்படையா இருக்கலாம். பார்த்துடலாம். மாலை 6:30 மணிக்கு மதுரையை அடைந்து விட்டார்கள். விலாசம் தேடி கண்டுபிடிக்க கஷ்டமில்லை. காரை வீட்டு வாசலில் நிறுத்தினார். வழியிலே பழங்கள், ஸ்வீட்ஸ் வாங்கியிருந்தார். மாசிலாமணி கதவை திறந்தார். வாங்க. இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். உட்காருங்க. பார்வதி, சம்பந்தியும் அவங்க மருமகளும் வந்திருக்காங்க. அந்த அம்மா வணங்கினாள். முதல்ல காஃபி போடு, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. அதெல்லாம் வேண்டாங்க. எங்களை பார்க்கத்தானே மெனக்கெட்டு வந்திருக்கீங்க. ராத்திரியில திரும்பியா போக போறீங்க? இங்க இருந்துட்டு நாளைக்கு போகலாம்.
காஃபி வந்தது. இருவரும் பருகினார்கள். சொல்லுங்க சம்மந்தி. இதை பாருங்க, உங்களை குத்தம் சாட்டவோ புண்படுத்தவோ நாங்க வரல. மனசு விட்டு பேசதான் வந்திருக்கோம். புரியுது. எங்க பொண்ணு மது 2 நாள் முன்னால வந்திருக்கா. 2.5 வருஷங்கள் கழிச்சு வந்திருக்கா. நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா அவ நிரந்தரமா வந்துட்டேன்னு சொன்னா அவ விவாகரத்து பண்ண போறதா ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கா. அவர்கள் இருவரும் பேசவில்லை. அவ எங்ககிட்ட சொன்ன எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். ராமராஜ் எதையும் ஒலிக்காமல் மது பேசிய சகலத்தையும் ஒன்றுவிடாமல் ஒப்பித்தார். இத்தனை நாள் ஃபோன்ல கூட அவ எதையும் எங்ககிட்ட பேசல. எங்க சந்தேகம் அதுதான். நாங்க அவசரப்படக்கூடாது. 2 பக்கத்து நியாயங்களையும் கேட்கறது தானே முறை. மாப்பிள்ளை ஃபோனை எடுக்கல, அதான் இங்க வந்துட்டோம். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், எங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சா சொல்லலாம். மாசிலாமணி இழந்து கொண்டார். பார்வதி, நீ சமைக்க ஏற்பாடு பண்ணு. அவங்க 2 பேரும் ராத்திரி இங்க தான் இருப்பாங்க. இத்தனை வெளிப்படையா நீங்க பேசும்போது நாங்க மட்டும் மௌனமா இருந்தா அது நியாயமே இல்லை. சொல்லுங்க. 6 மாசம் முன்னால எங்க பிள்ளை தீபக் ஒரு முறை இங்க வந்துட்டு போனான். அப்படியா? அவன் புலம்பி அழுதுட்டு போனான். என்னன்னு? கல்யாணமாகி இங்கிருந்து போன உடனே மதுவுக்கு ஒரு நல்ல இடத்துல இவன் தான் வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். பெரிய சம்பளம், நல்ல கம்பெனி. முதல் 4-5 மாசங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அப்புறமா தான் விவகாரம் ஆரம்பிச்சிருக்கு. மது குடும்பத்தை சரியா கவனிக்கல. காலையில போனா ரொம்ப தாமதமா வீட்டுக்கு திரும்புறது. பல ஆண்களோட பழக்கம். லீவு நாள்னா கூட வீட்டுல தங்காம வெளியில சுத்துறது, இப்படி இருந்திருக்கா. ஒரு மாதிரி இவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ஆபாசமா விமர்சனம் பண்ற அளவுக்கு பிரச்சனை போயிருக்கு. இவனால தாங்கிக்க முடியல. தட்டி கேட்க ஆரம்பிச்சிருக்கான். 2 பேருக்கும் மோதல் உருவாயிடுச்சு. பெரிய பதவியில இருக்கேன், சில லட்சங்களை சம்பாதிக்கிறேன், நான் உனக்கு அடிமை இல்லை, சுதந்திரமா தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கா. ஆண்களோட நெருக்கம், பார்ட்டிகள்னு அவங்க கூட சேர்ந்து கூத்தடிக்கிறது எல்லாம் நடந்திருக்கு. ராமராஜ் நொந்து போனார். இவனால தாழ முடியாம நீ வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்கான். நான் என் காலில் நிக்கிறேன், என்னை தடுக்க நீ யாருன்னு இவ கேட்டிருக்கா. இவனுக்கு கோபம் வந்திருக்கு. தினமும் சண்டை, வாக்குவாதம். மது அடங்கல. இப்படியே பிரச்சனை கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் ஓடி இருக்கு. அந்த காலகட்டத்துல மதுவுக்கு சில ஆண்கள் கூட தப்பான தொடர்பு கூட இருந்திருக்கு. அத ஒரு நாள் இவனே பார்த்துட்டான். பொறுக்க முடியாம அவளை கையும் களவுமா இவன் பிடிச்சிருக்கான். ராமராஜ் முகம் சிவந்து போனது. சம்மந்தி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் இதையெல்லாம் பேசவே கூச்சப்படுறேன். என் பிள்ளை இங்க வந்து கதறி அழுதான். அவன் சொன்னதை நாங்க சொல்றோம். பரவாயில்ல, சொல்லுங்க. கையும் களவுமா பிடிச்சவன் தாழ முடியாம இவளை அரைஞ்சிருக்கான். கடவுளே, என்னை அடிக்க நீ யாருன்னு கேட்டு மது திரும்பி அரைஞ்சிருக்கா. மறுநாளே போலீஸ்ல மது புகார் கொடுத்து அவளுக்கு நெருக்கமான ஒரு அதிகாரி அங்க இருக்க, அந்த ஆள் தீபக் மேல நடவடிக்கை எடுத்து இவனை டார்ச்சர் பண்ணி இவன் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் இல்லை. கடைசியில இவனோட நண்பர்கள் இவனை காப்பாத்தி பெரிய ரகலை ஆயிருக்கு. அப்பதான் மது இவனை விட்டு விலகி நண்பர்கள் உதவியோட தனி வீடு பார்த்து தங்க ஆரம்பிச்சிருக்கா. அப்படியா? இதுக்கெல்லாம் காரணம் அங்க இருக்கிற ஒரு வெளிநாட்டுக்காரன். அவனுக்கும் மதுவுக்கும் தொடர்பு. அவன் கூட தான் தனி வீட்டுல இவ தங்கியிருக்கா. அந்த நேரத்துல தான் தீபக் இங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி எங்ககிட்ட கதறினா. அந்த அம்மா குறுக்கிட்டாள். சென்னைக்கு வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்னு நாங்க அவன்கிட்ட சொன்னோம். அவன் சம்மதிக்கல. அவங்க மகளை பத்தி நாம பேசினா அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? முதல்ல நம்ப மாட்டாங்க. வேண்டாம். அது மட்டும் இல்ல, மது பாதை மாதிரி எங்கேயோ போயாச்சு. அவ கூட இனி நீ வாழ முடியாதுன்னு சொன்னான். நீ இங்க வந்திருப்பான்னு சொன்னோம். அதுக்கு என்ன சொன்னாரு? முயற்சி பண்றேம்மா. அந்த அளவுக்கு இங்க சம்பளம் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, விவாகரத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம்னு பாக்குறேன்னாரு. இங்க வர எல்லா முயற்சிகளையும் செய்றான். வந்துடுவான். சம்மந்தி, எங்க பிள்ளைக்காக நாங்க வக்காலத்து வாங்கல. ஆனா அவன் பொய் சொல்ல மாட்டான். பண்பாடு தெரிஞ்சவன். அயல்நாட்டுல வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டு பையன்தான். எந்த நாகரிகமும் அவனை நிச்சயமா சிதைக்கல. கெட்ட பழக்கம் எதுவும் அவனுக்கு இல்ல. இவ தம்பியை பிரிஞ்சு தனி வீடு எடுத்து யாரோ ஒருத்தன் கூட இருந்திருக்கா. அவன் இவன் பணத்துக்காக இவளை குறி வச்சிருக்கான். இந்த 6 மாசத்துல அவன் கூட மதுவுக்கு பிரச்சனை வந்திருக்கு. அவன் ஒரு ரவுடி, செல்வாக்கு உள்ளவன். அவனை இவளால எதிர்க்க முடியல. அதான் அங்கிருந்து அவசரமா புறப்பட்டு வந்திருக்கா. இதுவும் எங்க பிள்ளை கொடுத்த தகவல் தான். அப்படியா? ஆமா. மது சென்னைக்கு வந்த மறுநாளே எங்களுக்கு தகவல் வந்துருச்சு. கட்டின புருஷனை கேவலப்படுத்தினவ இன்னைக்கு பயந்து போய் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்திருக்கான்னு தீபக் தான் சொன்னான். காவியா ஒரு மாதிரி ஆடி போயிருந்தாள். எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இதுதான். தீபக் ஒரே புள்ள. அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். எங்க பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க வேண்டாம். சத்தியமா அவன் பொய் சொல்ல மாட்டான். அந்த நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இருக்கு. 2.5 வருஷங்களா எங்களுக்கும் எதுவும் தெரியாது. நாங்க நம்புறோம். ஒரு பொண்ணு தப்பான பாதையை தேர்ந்தெடுத்துட்டா எப்படி பெத்தவங்களுக்கு அடங்குவா? கட்டின புருஷனை கை நீட்டி அடிச்சுட்டு அவனும் ஒருத்தன் கூட தனி வீடு எடுத்து புருஷன் கண்ணு முன்னால குடுத்தன நடத்துறவ யாருக்கு தான் கட்டுப்படுவா? ராமராஜ் நிமிர்ந்தார். இப்படிப்பட்ட ஒருத்தியா எங்க மக? எங்களால இதை ஜீரணிக்க கூட முடியல. முடியாதுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? காவியா குறுக்கிட்டாள். மன்னிக்கணும். உங்க பிள்ளைய நான் குற்றம் சாட்டல. ஆனா நியாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு எதுக்காக புருஷனை விட்டுட்டு இப்படி தறிக்கட்டு ஓடணும்? நாங்க பொய் சொல்லலமா? அப்படி நான் சொல்லல. எங்க பிள்ளை கொடுத்த தகவல் தான் எல்லாமே. நீ கேட்ட இதே கேள்வியை நாங்களும் அவன்கிட்ட கேட்டோம்.
என்ன பதில் சொன்னா? மது கொஞ்சம் வேகமான பொண்ணு தான். இயல்பான ஒரு பொண்ணு இல்ல. பணமும் நாகரிகமும் பதவியும் அவளை திசை மாத்தி விட்டுருக்கு. ஒரு பொண்ணுக்குள்ள நாணமும் கூச்சமும் அடக்கமும் அவகிட்ட இல்லைன்னு சொன்னா. சில அந்தரங்கமான சங்கதிகளை வெக்கத்தை விட்டு எங்ககிட்ட அவன் சொன்னான். அதை கேட்டு நாங்க அழுதுட்டோம். இப்படியும் ஒரு பொண்ணு இருப்பாளான்னு அதிர்ந்து போனோம். அவ ரொம்பவும் வேகமான பொண்ணு. இவன் இயல்பான பையன். அவ வேகத்துக்கு எந்த ஒரு இடத்துலயும் இவனால ஈடு கொடுக்க முடியல. இதையெல்லாம் நாம புனிதம்னு பொத்தி பாதுகாக்கிறோமோ, அதை ஒரு பொண்ணு உடைக்கும் போது எல்லாமே உடைஞ்சு போகுது. சமந்தி, நீங்க மட்டும் உள்ள வாங்க. மாசிலாமணி அழைக்க ராமராஜ் உள்ளே போனார். கதவை சாத்திய மாசிலாமணி சில விவரங்களை சொல்ல ராமராஜ் நொறுங்கி போனார். அவன் சொன்னப்ப நாங்களே ஆடி போயிட்டோம். அவளோட எந்த ஒரு வேகத்தையும் இவனால தாங்கிக்க முடியல. இவன் நிறைய படிச்ச வெளிநாடு போயிருந்தாலும் இங்க மதுரையில எங்க பராமரிப்புல வளர்ந்தவன். ஒரு பெண் குழந்தை மாதிரி அடக்கமா வளர்ந்தவன். புத்தி தான் வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருக்கு. உடலும் மனசும் தமிழ்நாட்டு கிராமத்துல தான் இருக்கு. ராமராஜ் எதுவும் பேசவில்லை. இதை பாருங்க சம்பந்தி, உங்களை புண்படுத்தவோ அவமானப்படுத்தவோ இதையெல்லாம் நான் சொல்லலை. எனக்கு கிடைச்ச தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். உங்க மருமகளை வச்சுக்கிட்டு இதையெல்லாம் எப்படி நான் சொல்ல முடியும்? புரியுது. எங்ககிட்டயும் புலம்பி கொட்டிட்டு அவன் புறப்பட்டு போயிட்டான். பாதி உயிர் அவனுக்கு போயாச்சு. யார்கிட்டயோ மாட்டிக்கிட்ட மது இப்ப தப்பிச்சு ஓடித்தான் தாய்நாட்டுக்கு வந்திருக்கா. நடந்த எல்லாமே தீபக்குக்கு தெரியும். அதனால நிச்சயமா உங்க மகளுக்கு அவமானமும் ஒரு குற்ற உணர்ச்சியும் மனசுல இருக்கும். இதையெல்லாம் வெளியில சொல்லவும் வழி இல்லை. அதனால பழைய சுலபமா என் பிள்ளை மேல தூக்கி போட்டுட்டா. இந்த மாதிரி சங்கதிங்கன்னா பெண்கள் தப்பிச்சிடலாம். ஆண்கள் தானே எப்பவும் பலிகடா. ஆமா, இதையெல்லாம் உங்க சம்சாரத்துக்கிட்ட சொல்லாதீங்க. மகளை பத்தின இத்தனை கொடூரமான நிஜங்களை எந்த ஒரு நல்ல தாயாலையும் தாங்கிக்க முடியாது. ராமராஜ் நிமிர்ந்து பார்த்தார். ஏன் அப்படி பாக்குறீங்க? நீங்க எத்தனை பண்பானவர். ஒரு கரடுமுரடான சங்கதியை எத்தனை கண்ணியமா கையாளுறீங்க. உங்க முன்னால நிக்க கூட எனக்கு தகுதி இல்லை. அப்படி சொல்லாதீங்க. நீங்க என்ன செய்வீங்க? இந்த மாதிரி ஒரு மகன் எனக்கு இருந்தா நான் சாக முடியுமா? இப்பவும் மது மேல எங்களுக்கு வெறுப்பில்லை. மனசை விட்டு அவகிட்ட பேசுங்க. அவனை சரியான பாதைக்கு அவளை திருப்ப முடியுமான்னு பாருங்க. ஒரு ஆம்பளை நான் பேச முடியுமா? மகளாவே இருந்தாலும் அப்படின்னா உங்க சம்சாரத்துக்கிட்ட பக்குவமா பேசுங்க. இதை பாருங்க சம்பந்தி, இங்க யாரும் எதையும் யார்கிட்டையும் பேசலாம். மனசு மட்டும் தூய்மையா இருந்தா என் பிள்ளை கூட அவ கூட சேர்ந்து வாழணும்னு நான் சொல்லலை. ஆனா அந்த பொண்ணு வாழணும் இல்லையா? மனோதத்துவ ரீதியா அவளுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க. எப்படி? உணர்வுகள் எதுவா இருந்தாலும் அதை வெளியில கொண்டு வந்தது மனசுதான். மனசு எதிர்பார்த்து இதயம் விரும்பி மூளைக்கு கட்டளை தர்ற காரணமா தானே உடம்பு அதை நிறைவேற்ற துடிக்குது. நிச்சயமா அந்த மனசை கட்டுக்குள்ள வைக்க மனோதத்துவம் முக்கியம் இல்லையா? நான் உங்க அளவுக்கு படிக்கல, எனக்கு சரியா சொல்லவும் தெரியல. இந்த அளவுக்கு அழகா இதை சொல்ல படிச்ச என்னால கூட முடியாதுங்க. நீங்க நல்லவரு, கண்ணியமான குடும்பம். முயற்சி பண்ணி அந்த பொண்ணை தெளிவான ஒரு நிலைக்கு கொண்டு வர பாருங்க. ராமராஜ் கையெடுத்து கும்பிட்டார். கண்கள் கலங்கி விட்டது. என்னங்க இது? இத்தனை நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. சிக்கலான ஒரு சங்கதியை எத்தனை பெருந்தன்மையா சொல்றீங்க. உங்க பிள்ளை நிச்சயமா தப்பானவரா இருக்கவே முடியாது. அவர் என்கிட்ட பேசல, பேசவும் நிச்சயமா அவருக்கு பிடிக்காது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒருத்தியோட அப்பாவை யாருக்கு பிடிக்கும்? அப்படி சொல்லாதீங்க. அவன் கசப்புல இருக்கான், அதான் பேசல. என்கிட்ட பேசும்போது நான் புரிய வைக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இரண்டு பேரும் வெளியே வந்தார்கள். அம்மாவும் காவியாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இரவு உணவு தயாரானது. இருவரும் சாப்பிட்டார்கள். நீ என் கூட வந்து படுத்துக்கோமா. காவியா தலையாட்டினாள். ராமராஜுக்கு தனியறை ஒதுக்கப்பட்டது. இரவு 10 மணிக்கு மேல் மாசிலாமணி தீபக்குக்கு ஃபோன் செய்தார். சொல்லுங்கப்பா, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். உனக்கு அவகாசம் கிடைக்குமா? சரிப்பா. மாசிலாமணி அவனிடம் சகல விவரத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தார். உன் மாமனார் ரொம்ப நல்லவருடா. அவரால் பேசக்கூட முடியல. அப்படியாப்பா? அவங்க மேல நீ கோவமே படாத. எந்த தப்பும் இல்லாதவங்க இப்படி எல்லாம் ஒரு மக இருந்தா யாரால தான் தாங்கிக்க முடியும்? அதுக்காக நான் என்னப்பா சொல்ல முடியும்? நீ எதுவும் செய்ய வேண்டாம். நீ பட்ட துன்பங்கள் போதும். அவருக்கு ஃபோன் பண்ணி பேசு. என்ன பேசுறது? அப்பா பேசுனாங்கன்னு சொல்லு. சரிப்பா, நீ நிரந்தரமா இங்க வந்து சேரு. இந்த மாச கடைசியில வந்துடுவேன். கம்பெனியே எனக்கு மாற்றல் தரும். ராஜினாமா பண்ண வேண்டாம். ஆனா கம்பெனி கிளை சென்னையில தான் இருக்கு. அதான் நான் யோசிக்கிறேன். என்ன யோசனை? மது சென்னையில தானே இருக்கா? இருந்துட்டு போகட்டுமே. அவ உன்னை என்ன செய்ய போறா? சென்னையில கம்பெனி வீடு எல்லாமே எனக்கு கொடுத்துருவாங்க. ரொம்ப நல்லது. நீயும் அம்மாவும் வந்துருங்கப்பா. இனிமே நீங்க இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். கண்டிப்பா வர்றோம்ப்பா. உனக்கும் ஒரு வாழ்க்கையை நாங்க அமைச்சு தரணுமே. எனக்கு வாழ்க்கையா? என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணா? வேண்டவே வேண்டாம்ப்பா. உடம்பே நடுங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. எதுக்கும் நான் தயாரா இல்லை. சரி விடுப்பா, நீ வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ராமராஜ் கிட்ட நாளைக்கே நீ பேசு. சரிப்பா. மாசிலாமணி வந்து படுத்தார். மனசு ரொம்ப சங்கடப்பட்டது. ஆண்களின் முரட்டுத்தனமான அணுகுமுறையால் பொதுவாக இளம் பெண்கள் தான் பயப்படுவார்கள். ஆனால் இங்கே நிலைமை தலைகீழ்.
ஒரு பெண்ணின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஒரு இளைஞன் பயப்படுவானா? மென்மையான தாம்பத்தியம் பயப்படும்படியான சூழ்நிலைக்கு ஒரு ஆணுக்கு வருமா? நிச்சயமா மனரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை இந்த பொண்ணுக்கு இருக்கும். அதோட விளைவுதான் இது. மறுநாள் காலையில் ராமராஜ், காவ்யா புறப்பட தயாராகி விட்டார்கள். மாசிலாமணி அவர்களை கட்டாயப்படுத்தி காலை உணவை சாப்பிட வைத்தார். தீபக் உங்ககிட்ட பேசுவான், நீங்க கவலையே படாதீங்க. என்ன வேணும்னாலும் நடந்திருக்கலாம். ஆனா நமக்கு மத்தியில உள்ள நட்பு மரியாதையும் விட்டு போகாதுங்க. ரொம்ப நன்றிங்க. கை கூப்பினார் ராமராஜ். காவ்யாவும் சொல்லிக் கொண்டால் இருவரும் புறப்பட்டு விட்டார்கள். கார் புறப்பட்டது. காவ்யா, நீ எனக்கு பக்கபலமா இரு. மதுவை கொஞ்சம் சரி பண்ணணும், அதுக்கு தான் சொல்றேன். மாமா, நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயார். நான் உங்க மருமக. நம்ம குடும்ப கௌரவத்துல எனக்கும் பங்கு உண்டு மாமா. ரொம்ப சந்தோஷம் காவ்யா. பகுதி 11. அப்பா அடி அப்பா அடிக்கடி டூர் போவாராம்மா? மது கேட்க, இல்லையே, அப்பாவுக்கு வெளியூர் வேலைகளே வராதே. அருண் சொல்ல திக்கென்றது ரேணுகாவுக்கு. இல்லடா, ஏதோ அவசர வேலைன்னு அனுப்பியிருக்காங்க. எந்த ஊருமா? மது கேட்க, மது என ஆரம்பித்து தடுமாறி மதுக்கரை வரைக்கும் போயிருக்காரு. அது எங்க? கோயம்புத்தூர் பக்கத்துல. அதற்கு மேல் மது எதுவும் கேட்கவில்லை. செல்போனில் அமெரிக்கன் ஆங்கிலத்தில் வெகுநேரம் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள். அம்மா கூர்ந்து கவனித்தாள். மதுவிடம் ஒரு ஆண் தன்மை இருந்தது. அலட்சியம், திமிர் ஏராளமாக இருந்தது. அடக்கம் அறவே இல்லை. உடைகளில் கண்ணியம் குறைவாக இருந்தது. ஒரு கல்யாணமான பொண்ணுக்குள்ள பவ்யம், மரியாதையான தோற்றம் இல்ல. இதெல்லாம் ஒரு புருஷனை பாதிச்சிருந்தா அதுல தப்பும் இல்லை. காலை 9 மணிக்கு வாசலில் கார் வந்து நின்றது. அவனது பழைய கம்பெனி ஜிஎம் உள்ளே வந்தார். ஹாய் மது. இவள் ஓடி சென்று வரவேற்க இருவரும் கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள். ரேணுகாவுக்கு சங்கடமாக இருந்தது. உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க? கொஞ்ச நேரம் போகட்டும். நான் சொன்னேனே, ஆஸ்திரேலியன் கம்பெனி. அதுல ஒரு நல்ல வேலை இருக்கு. நீ அங்க வாங்கின சம்பளமும் கிடைக்கும். ஏற்பாடு பண்ணலாமா? தாராளமா. நிறைய விஷயங்கள் பேசணுமே. உள்ள வாங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். மது நடக்க அந்த 50ஐ கடந்த மனிதர் பின்பற்றினார். வாட்டு சாட்டமாக நல்ல நிறத்துடன் இருந்தார். உள்ளே இருவரும் நுழைய மது கதவை சாத்தினார். ரேணுகாவுக்கு பதறியது. என்ன கொடுமை இது! ஒரு ஆணோட கதவை சாத்திக்கிட்டு. சில நிமிடங்களில் பொறுக்க முடியாமல் ரேணுகா வந்து கதவை தட்ட, இடைவெளி விட்டு மது திறந்தாள். ரேணுகாவின் கண்கள் உள்ளே பாய, டீப்பாயில் மது வகைகள், ஆஸ்ட்ரேயில் சிகரெட் துண்டுகள். மது, இப்படி வா. வேலை விஷயமா பேசிட்டு இருக்கோம். என்னடே, உள்ள அந்த ஆள் குடிக்கிறானா? ஷட்டப், வெளியே போ. நானா வர்ற வரைக்கும் கதவை தட்டாத. நாகரிகம் தெரியாதா உனக்கு? கதவை மது முகத்தில் சாத்த ரேணுகா நிலை குலைந்தாள். ரத்தம் உச்சந்தலைக்கு ஏறியது. நிற்க முடியவில்லை. உடம்பு முழுக்க ஒரு ஆவேசம் புகுந்து கொண்டு ஆட்டி வைத்தது. ஒரு மாதிரி தவிப்பாக இருந்தது. பேசாம போய் சோஃபாவில் உட்கார்ந்து விட்டாள். ஏறத்தாழ 100 நிமிடங்கள் கழிந்த பிறகு கதவு திறந்தது. இருவரும் வெளியே வந்தார்கள். அம்மா, நான் வெளியே போறேன். சாயங்காலம் தான் வருவேன். இரு, உங்ககிட்ட நான் பேசணும். இப்போ நேரம் இல்லை. பெர்னாண்டன்ஸ், லெட்ஸ் கோ. அவனுடன் கைகோர்த்தபடி மது இறங்கி போனாள். காரில் ஏறினால். கார் புறப்பட்டு போனது. ரேணுகா உள்ளே வர, டீப்பாயில் பாட்டில்கள் இல்லை. ஆனால் ஆஸ்ட்ரே அடியில் வைக்கப்பட்டிருந்தது. குப்பை கூடையில் சிகரெட் துண்டுகள் பரவி இருக்க, அந்த அறை முழுக்க குப்பென ஒரு வாசனை வீசியது. ரேணுகா ஜன்னல்களை திறந்து விட்டாள். உடம்பு முழுக்க ஒரு மாதிரி நெளிந்தது. இந்த மாதிரி கட்டுன புருஷன் எதிர ஒருத்தி நடந்துக்கிட்டா அவன் எப்படி இவளோட சேர்ந்து வாழ்வான்? படிக்கிற காலத்துல மது எல்லார்கிட்டையும் நெருங்கி பழகுவா. அதை யாரும் பெருசா இது பண்ணதில்ல. வேலைக்கு போன சமயத்துல ஆண் நண்பர்கள் நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. சரி, இந்த காலகட்டத்துல இதெல்லாம் தப்பான சங்கதி இல்லைன்னு யாரும் கேட்கல. ஒரு முறை விவேக் மட்டும் இதை சுட்டி காட்ட, உன் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி, என் பொண்ணோட பேரை கெடுக்க உன்கிட்ட போட்டு கொடுக்குறாளா என கேட்டு விவேக் நொந்து அது முடிந்து போன கதை. பல பேர் ரேணுகாவின் காதுபட பேசினதுண்டு. உங்க பொண்ணு ரொம்ப மாடர்னா இருக்கா, தப்பில்ல. ஆனா ஆம்பளைங்க கிட்ட பழகுறது தப்பாயிடும். அப்படி பேசினவங்க எல்லாம் ரேணு பதிலடி கொடுத்தாள். இன்னைக்கு கதை மாறுது. மதுவோட அந்த மனப்போக்கு தான் கணவரோட இந்த நிராகரிப்புக்கு காரணமா? வெளிநாட்டுக்கு போனவ இன்னும் என்னெல்லாம் செஞ்சிருக்காளோ? மாலை 4 மணிக்கு ராமராஜ் வந்து விட்டார். காவியா எங்க? அவளை டிராப் பண்ணிட்டு வர. என்னாச்சு? அவங்கள பார்த்தீங்களா? பார்த்தேன். மது எங்க? அந்த கூத்தை ஏன் கேட்குறீங்க என ஆரம்பித்த ரேணுகா நடந்ததை புலம்பிக் கொட்ட, நான் சொல்றதை நீங்க நம்புவீங்களா? மது பத்தி சொன்னா ஒத்துக்க முடியலையே. ராமராஜ் நிமிர்ந்தார். இதுக்கு மேல சங்கதிகள் நிறைய இருக்கு. சொன்னா நீ உசுரையே விட்டுடுவேன். என்ன சொல்றீங்க? எனக்கு தலையை வலிக்குது, ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு. சூடா காஃபி கொடு, நான் மாத்திரை போட்டுக்கணும். ஏன், என்னாச்சு? குடு ரேணு, அப்புறம் பேசலாம். பேசிதானே ஆகணும், இனி வேற வழியே இல்லை. ரேணு காஃபி கொண்டு வந்தால். அவர் குடித்தார். நான் கொஞ்சம் படுக்கிறேன், முடியல. ஐயோ, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாமா? வேண்டாம் ரேணு, கொஞ்சம் என்னை தனியா விடு. ஏதாவது விபரீதமா? எல்லாமே விபரீதம்தான். எழுந்து உள்ளே போய் படுத்து விட்டார். ரேணுகாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை.
புழுவாக துடித்தாள். 1 மணி நேரம் படுத்த பிறகு எழுந்து வந்தார் ராமராஜ். நேரம் மாலை 6:30. காலையில போனவ மது இன்னும் வரலையே. மெதுவா வரட்டும். என்ன இப்படி சொல்றீங்க? இருட்டி போச்சு. இவ பொண்ணு இல்லையா? பயந்த பெண்களுக்கும் மானம் பெருசுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பாதுகாப்பு வேணும். ராத்திரி பகல்னு வித்தியாசம் பாராம வாழற பொண்ணுங்களை பத்தி நாம தலையிட வேண்டாம். என்ன பேசுறீங்க? பேச்சுல தப்பான அர்த்தம் வருது. அர்த்தம் இல்லை ரேணு. நம்ம வளர்ப்பே தப்பா போச்சு. குழந்தைங்கள, குறிப்பா பெண் குழந்தைங்கள கட்டுப்படுத்தக்கூடாது, சுதந்திரமா வளர்க்கணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேனே, அது தப்பா போச்சு. கண்டிக்க வேண்டியதை கண்டிக்கணும், தேவைப்பட்டா தண்டிக்க கூட செய்யலாம். அதையெல்லாம் சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த அவமானம் சேர்ந்திருக்காது. புரியும்படியா சொல்லுங்களேன். மாப்பிள்ளை கிட்ட எந்த தப்பும் இல்லை ரேணு. இவ தான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன சொல்றீங்க? ஒரு புருஷனே மனைவி கிட்ட சொல்லக்கூடாத அளவுக்கு எல்லாமே நடந்திருக்கு ரேணு. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ராமராஜ் மெதுவாக ஆரம்பித்து ஒன்று விடாமல் சொல்லிக்கொண்டே வர காதுகளை மூடிக்கொண்டாள் ரேணு. அவளது முகம் சிவந்து போனது. போதும், நிறுத்திடுங்க. இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இதை பார் ரேணு, எதுக்கும் பயந்து எதையும் பேசாம இருக்க வேண்டாம். சில விஷயங்கள் தப்பா இருந்தாலும் அதை பேசி விவாதிச்சாதான் சரியான பாதைக்கு கொண்டு வர முடியும். சகலமும் கேட்டு முடித்த ரேணுகா தாழ முடியாமல் வெடித்து அழத் தொடங்கினாள். ராமராஜ் மௌனமாக இருந்தார். இப்படி ஒரு பொண்ணு நமக்கு எப்படிங்க பிறந்தா? நினைக்கவே அருவருப்பா இருக்கே. இல்ல ரேணு, சில உண்மைகளை நாம ஜீரணிச்சு தான் ஆகணும். இந்த அவசர யுகத்துல பணம் சம்பாதிக்கிற வேகத்துல அதையும் திரும்பி பார்க்காம தலைதறிக்க ஓட வேண்டியிருக்கு. அந்த ஓட்டத்துல பல சங்கதிகளை இழக்கிறோம். அதுதான் விபரீதமா தலையெடுத்திருக்கு. கணவன் மனைவிக்குள்ள மூடின கதவுக்குள்ள எதுவுமே ஆபாசம் இல்லை. ஆனா அந்தரங்கம் அரங்கத்துக்கு வரும்போது அது ஆபாசமாகுது. சரிங்க, நீங்க இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பதட்டம் அதிகமாகிருக்கு. இன்னைக்கு காலையில என்னையே முகம் சுருக்க வச்சுட்டா. இதுல எதுவுமே பொய்யில்லைன்னு புரிய வச்சுட்டா. அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அவர் பேசவில்லை. இதெல்லாம் காவியாவுக்கு தெரியுமா? ஏன், தெரிஞ்சா என்ன? ஏற்கனவே அவளுக்கு நம்ம குடும்பத்துல மரியாதை இல்லை. எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாளே. வாயை மூடு ரேணு. ஒரு நல்ல அம்மாவா கொஞ்ச நேரம் முன்னாள் வரைக்கும் இருந்த. இப்ப நாளாந்திர மாமியாரா ஆயிட்ட. இப்ப கூட காவியா மேல உனக்கு கசப்பு இல்லையா? ஐயோ, அப்படி இல்லைங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. நமக்காக, நம்ம குடும்ப கௌரவத்துக்காக கவலைப்படுறா. அதை நீ புரிஞ்சுக்க, அவகிட்ட அன்பாயிரு. சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்? அதான் யோசிக்கிறேன். மது இந்த வீட்ல இருக்க வேண்டாம். இருந்தா கண்டவனெல்லாம் இன்னைக்கு வந்த மாதிரி வருவான். நம்ம மானம்தான் போகும். ரேணுகா, அவளே இருக்க மாட்டா. வேலை கிடைச்சா போயிடுவா. போகட்டும். நமக்கு மகளே இல்லைன்னு நினைச்சுக்கலாம். அவசரப்படாத. பாதை மாறி போக காரணமோ மறைமுகமா ஒரு விதமான நோய் தான். என்ன சொல்றீங்க? சர்க்கரை, பிபி, தைராய்டுன்னு உடம்புல பிரச்சனை வருது இல்லையா? ஏன், அதிக சாப்பாடு, உடற்பயிற்சி இல்ல, இப்படி பல காரணங்கள். சரியா தூங்குறது இல்ல, டென்ஷன் இப்படி போகுது இல்லையா? பசிக்குது, அதுக்காக அளவுக்கு மீறி சாப்பிட்டா தங்குமா? வயிறு கெடாதா? எல்லா உணர்வுகளும் செயல்பாடுகளும் அதுதானே. எல்லை மீறினா வியாதி தான். ஸோ நோய்க்கு மருந்து வேணும் இல்லையா? கட்டுப்பாடுக்குள்ள வாழாம தறிக்கட்டு போனா தப்பாதானே முடியும். அது கொடுக்குற வேலை வேண்டாமா? என்ன பேசுறீங்க? நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியாதா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் ரேணு. ஆனா அதை சிந்திக்க முடியாத அளவுக்கு அறிவு மழுங்கி போயிடுது இல்லையா? அது எப்படி? அறிவை உணர்வுகள் ஜெயிக்குது. அதான் விபரீதம். எப்பவுமே புத்தி மட்டும்தான் ஜெயிக்கணும். புத்திய உணர்வுகள் தாண்டிட்டா தப்பாயிடும். கஷ்டமா இருக்குங்க. நம்ம மதுவுக்கு இதுக்குள்ள விழணுமா? விழுந்தாச்சு. என்ன செய்ய? மீட்க முடியுமான்னு பார்க்கலாம். பெத்தவங்க எதுக்கு இருக்கோம்? சரி, என்ன செய்ய போறீங்க? முதல்ல மாப்பிள்ளை கிட்ட பேசணும். அப்புறமா தீர்மானிக்கணும். செல்போன் அணைத்தது. ராமராஜ் போய் எடுத்தார். புது நம்பர். நீளமா வேறு இருந்தது. ஹலோ மாமா, நான் தீபக் பேசுறேன். மாப்பிள்ள, உங்களுக்கு ஆயுசு 100. இப்போ உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சாரி மாமா, அப்பா கிட்ட பேசினேன். சரி மாப்பிள்ள, நீங்க வந்து போனது அப்பா சொன்னாரு மாமா. மாப்பிள்ள, உங்ககிட்ட பேசக்கூட எனக்கு தகுதி இல்லை. ரொம்ப கூச்சமா இருக்கு. நீங்க என்ன செய்வீங்க? உங்ககிட்ட எந்த தப்பும் இல்லையே. இப்படி ஒருத்திய பெத்ததே தப்பு மாப்பிள்ள. மாமா, பிறக்கும்போது எல்லாமே எங்க தூய்மையா தான் இருக்காங்க. வளரும்போது தான் விபரீதமாக தொடங்குது. நாங்க அதிகமா சுதந்திரம் கொடுத்துட்டோம். பாதிப்பு உங்களுக்கு. எங்களை மன்னிச்சிடுங்க. அப்படி சொல்லாதீங்க மாமா. மாப்பிள்ள, நீங்க எங்க புள்ள மாதிரி. அதுல சந்தேகமே இல்லை. நம்ம பாசம் எப்பவும் தொடரும். நான் ஃபோன் பண்ணாத காரணம் என்கிட்ட எந்த தப்பும் இல்லை மாமா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நான் போராடி பார்த்துட்டேன். முடியல. என் வேலைகள் எல்லாம் தாண்டி மது எப்பவோ போயிட்டா. தெரியும். அழகான பட்ட மாமா, அது என் கைக்கு கிடைச்சது. அதை நான் பறக்க விட்டுட்டேன். நூலை ஜாக்கிரதையா நான் பிடிச்சிருந்தா, பட்டம் என் கண்ட்ரோல்ல இருந்திருந்தா இப்போ பிரச்சனையே இல்லை. நூலை நான் விட்டுட்டேன். பட்டம் என்னை மீறி பறந்தாச்சு மாமா. அதான் இப்போ பிரச்சனையே. பரவாயில்ல மாமா. கொஞ்சம் சேதப்பட்டாலும் அதை நீங்க சரி பண்ணிக்க முடியும். ஒரேடியா அது கிழிஞ்சு உயிர் தெரியாம போகக்கூடாது. தெரியல மாப்பிள்ள. அதை இனி பாதுகாக்கிற சக்தி எனக்கு இருக்கான்னு தெரியல. அவன் பேசவில்லை. வச்சிடுறேன் மாமா. சரி மாப்பிள்ள,
உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு மனசும் இருந்தா எங்ககிட்ட பேசுங்க. சரி மாப்ள. வைத்து விட்டு நிமிர்ந்தார். என்ன சொல்றாரு மாப்ள? இதை விட அழகா யாராலையும் பேச முடியாது. படிச்ச பண்பான குடும்பத்து பையன். அத கண்ணியும் பேச்சுல தெரியுது. நிச்சயமா மாப்பிள்ள நல்லவர் தான். பிரச்சனை முழுக்க இவகிட்ட தான். சரி, என்ன பண்ண போறீங்க? ரேணு, காயம் பெருசா இருந்தா ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். வலிக்கும், ஆபத்து, இப்படியெல்லாம் பலதும் யோசிச்சு லாபமே இல்லை. செய்ய வேண்டியதை செஞ்சுதானே தீரணும். எப்படி? ராமராஜ் அருகில் வந்தார். ரேணுகாவிடம் என் குரலை தலைத்து கொண்டு சொல்லத் தொடங்கினார். முடியுமா? ரேணு, எரியறத புடுங்கினாதான் கொதிக்கிறது அடங்கும்னு ஒரு வாக்கியம் உண்டு. ஆமாங்க, நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கும்போது அகங்காரம் நிறையவே இருக்கும். இழந்தாத்தானே திமிரு அடங்கும். முடியுமா? முடியணும். பகுதி 12. இரவு தாமதமாக வீடு திரும்பினாள் மது. யாரும் எதுவும் கேட்கவில்லை. மௌனமாக இருந்து விட்டார்கள். மறுநாள் மது தாமதமாக எழுந்தாள். அப்பா புறப்பட்டு போயிருந்தார். அம்மா ரேணுகா அவளை கண்டுகொள்ளவே இல்லை. மது எழுந்து குளித்து உள்ளே வந்தாள். அம்மா, டிஃபன் ரெடியா? ரேணுகா பேசவே இல்லை. உன்னைத்தான் கேட்குறேன், டிஃபன் ரெடியா? எனக்கு முடியல, பண்ணல, வெளியில பார்த்துக்கோ. குரலில் அலட்சியம். ஏமா, என்னாச்சு உனக்கு? ஃபோன் அடிக்க ரேணுகா எடுத்தாள். காவியாவா? நான் 1 மணி நேரத்தில் அங்கே வர்றேன். எதுவும் சாப்பிடலம்மா. உன் கையால் சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு? வர முடியலம்மா. இங்கே இருக்கிறவங்களுக்கு இலவெடுக்கவே நேரம் சரியா இருக்கு. நான் வர்றேன். இணைப்பு துண்டிக்கப்பட எதிரே மது. மகளை விட இப்போ மருமக வசதி ஆயிட்டாளா? பின்ன என்ன? 1000 சண்டை போட்டாலும் அவள் அடக்க ஒடுக்கமானவ, பண்பான பொண்ணு. எனக்கு அது இல்லையா? அதை என் வாயால் சொல்லணுமா? அம்மா, போதும் நிறுத்துடி. கூச்சல் போடாத. கண்டவனை கூட்டிட்டு வருவ, அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்து தண்ணி அடிப்பான். இதுக்காப்பா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா கொதிச்சு போயிடுவாரு. நாங்கள்லாம் ஒழுக்கமாக வாழ்ந்தவங்க, புரியுதா? ஊர் மேயறவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை. என்ன பேசுகிற நீ? உண்மையை பேசுகிறேன். நான் இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமா? நாங்களா போக சொல்ல முடியாது. அம்மா, நான் உன் மக. அப்படி சொல்லாவே வெக்கமாக இருக்கு. இந்த மாதிரி நான் புத்தி இருந்தா புருஷன் எப்படி ஏற்றுப்பான்? நீ இங்கே வந்தப்போ குற்றவாளி மாப்பிள்ளை தான்னு நம்பி குமிரணும். ஆனால் தப்பு முழுக்க ஓ மேலே தான்னு தெரியுதே. கண்ட ஆம்பளைங்க கூட பழகுனா எந்த புருஷனால தாங்கிக்க முடியும்? ஒழுக்கங்கட்ட ஒருத்தியை பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். மதுவின் முகம் வெளிறிவிட்டது. நிறுத்துமா, இதுக்கு மேலே பேசாத. பேசுவேண்டி. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். போயிடு, இப்பவே போயிடு. நீ இங்கே இருந்தா எங்களுக்கு அசிங்கம். தங்க ஊசின்னு எடுத்து கண்ணில் குத்திக்க நாங்க தயாரா இல்லை. மது படபடப்பின் உச்சிக்கே போனாள். பெத்த அம்மாவே இப்படி பேசுவாள் என மது எதிர்பார்க்கவில்லை. அவளது உடம்பு முழுக்க ஆடியது. அவசரமாக அந்த ஜிஎம்முக்கு டயல் செய்தாள். அந்த ஆள் எடுக்கவே இல்லை. மீண்டும் முயற்சித்தால் கிடைக்கவில்லை. வேகமாக உள்ளே போய் கைப்பையை எடுத்துக்கொண்டாள். நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன். வாசலில் வந்து ஆட்டோ பிடித்தாள். அந்த ஜிஎம்மின் வீட்டுக்கே வந்து விட்டாள். தகவல் சொல்லி காத்திருந்தாள். அந்த மனிதர் வெளியே வந்தார். என்ன மது, எதுக்கு வந்த? உங்களை உடனே பார்க்கணும். ஃபோன் பண்ண மாட்டியா? பண்ணுன, நீங்க எடுக்கல. இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வராத மது. எனக்கு உடனடியா தங்குறதுக்கு இடம் வேணும். சாரி மது, உனக்கு வேலையே தர முடியாது. ஏன்? தரக்கூடாதுன்னு மேலெடுத்த உத்தரவு. வேலை தராம வீட்டை எப்படி நான் தர முடியும்? சார், உங்களை நம்பித்தான். இல்ல மது, நீ போகலாம். திடீர்னு இப்படி என்ன கவுத்து விட்டா எப்படி? உனக்கு கேரக்டர் சரியில்லை. உன் புருஷனையே கேவலப்படுத்திட்டு வந்தவன் நீ, இன்னும் புகார் வந்தாச்சு. உன்னை நம்ப யாரும் தயாரா இல்லை. யார் சொன்னது? அதுவா முக்கியம். நீ புறப்படு. இங்க நின்று பேசினா என்னை கேவலமா நினைப்பாங்க. வெளிநாட்டுல நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அங்க கலாச்சாரம் வேற, இது தமிழ்நாடு. இங்க ஒரு பொண்ணு தறிக்கட்டு நடந்தா தாங்கிக்க மாட்டாங்க. மது கொதித்து போனாள். என்ன அப்படி பாக்குற? ஆம்பளைக்கு கூட எங்க ஒழுக்கம் இருக்கு. ஒரு விலமாது கூட வெளிப்படையா நடந்துக்க மாட்டா. நீ அதை விட கேவலமா இருக்கியே. புறப்படு. முகத்தில் கதவு சாத்தப்பட மது நொறுங்கி போனாள். இந்த ஒரு மனுஷன் நம்பித்தான் இருந்தா. இவரும் தப்பா பேசிட்டாரு. இவர் செல்வாக்கு உள்ளவர், 4 இடத்துல பரப்புவாரு. அட, இவர் 3வது மனிதர். பெத்த அம்மாவே பேசிட்டாளே. மது நொந்து போய் செய்வதறியாது வெளியே வர மறைவில் இருந்து ராமராஜ் வெளிப்பட்டார். அந்த ஜிஎம்முக்கு நன்றி சொல்லிவிட்டு பின்னால் இருந்த காரில் ஏறினார். மாலை வரை மது சுற்றி அலைந்தாள். அவள் போவதற்கு முன்னால் அவளது விதி போய் நின்றது. எங்கே காலை வைத்தாலும் அவமானம் அவளை வரவேற்றது. மது இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. செயலிழந்தாள். சோர்ந்து போய் மாலை 6:30 மணிக்கு வீடு திரும்பினாள். ராமராஜ் இருந்தார். அவரும் அவளை வா என அழைக்கவில்லை. உள்ளே வந்து மது உட்கார அருண் ஏதோ சாப்பிட்டு கொண்டிருந்தான். அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரேணுகா எல்லாம் சொன்னா. உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்லை. நீ இங்கிருந்து போறேன்னு சொன்னா இன்னும் போகலையா? அப்பா, இந்த நேரத்துக்கு மேல நான் எங்க போவேன்? ஏன், நேரத்துக்கு என்ன? இருட்டி போச்சேப்பா. இருட்டுக்கெல்லாம் பயப்படுறவளா? குடும்ப பெண்கள் தான் பயப்படுவாங்க. உனக்கு என்ன? அப்பா, அலறிவிட்டாள் மது. அருண் வெறுப்புடன் பார்த்தான். அப்பா, நான் இந்த வீட்டு பொண்ணு. ஏன் என்கிட்ட இப்படி பேசுறீங்க? இந்த வீட்டு மானத்தை அயல்நாட்டுக்கு எடுத்துட்டு போய் வித்தவனி. கட்டின புருஷனை கை நீட்டி அடிச்சவனி. அப்பா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த பாவி ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்தானா?
நிறுத்திடி. தேவையில்லாம ஒரு நல்லவனை குற்றம் சாட்டாத. உன்னை கண்டு அவன் நடுங்கி இருக்கான். குடி போதையில மனைவிகளை ஆண்கள் கொடுமைப்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்க நீ குடிச்சிட்டு வந்து உன் புருஷனை நடுங்க வச்சிருக்க. அவனை காயப்படுத்தி கதற வச்சிருக்க. பேசவே நாக்கு கூச. கட்டுன புருஷன் கண்ணு முன்னால வேற வீடை பார்த்து கண்ட ஆம்பளை கூட குடுத்தன நடத்தியிருக்க. பெத்தவங்களுக்கே இதையெல்லாம் கேட்டா நெஞ்சு பதறுது. ஒரு புருஷனால எப்படி தாங்கிக்க முடியும்? ரேணுகா புரிந்து கொட்ட, போதும் ரேணு. இல்லைங்க, இனிமே பேசாம இருந்தா தப்பு. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு இவ உணரணும். இவள மாதிரி ஒரு கேடு கட்டவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இத்தனை நாள் நாம கட்டி காத்த புனிதம் போயிடும். மது உறைந்து போயிருந்தாள். அவளை போக சொல்லுங்க. இப்படி ஒருத்திய பெத்ததுக்கு நான் செத்திருக்கலாம். மது விசுக்கென திரும்பினாள். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தான். எனக்கு நீங்க கொடுத்த அளவுக்கு மீறின சுதந்திரம் தான் காரணம். என்னை சீரழிய வச்சிடுச்சு. பெண் குழந்தைய அடக்கமா வளர்க்கணும்னு தோணலையா உங்களுக்கு? நிறுத்துடி. எங்க மேல பாயிரியா? உனக்குன்னு சுயபுத்தி இல்லையா? நாங்க சாக சொன்னா நீ செத்துருவியா? உன்னை எதுக்கு படிக்க வச்சோம்? உன் படிப்பு உனக்கு பண்பை கத்துக் கொடுக்கலையா? உன் உத்தியோகம் கல்யாணத்தை போதிக்கலையா? யாரடி சம்பாதிக்கல? உன் காலில் நீ நின்னுட்டா எதிரில் நிக்கிறது யாரா இருந்தாலும் எட்டி உதப்பியா என்ன? அம்மா, கூப்பிடாத அப்படி. அது புனிதமான சொல்லு. அது உன் வாயில வரவே கூடாது. இந்த மண்ணில் பிறந்துட்டு அந்த பெருமையை நாரடிச்சிட்டு வந்து நிக்கிறியே. பெண்களா பிறந்துட்டு குடிக்கிறதும் கற்ப கடைக்காரங்களுக்கு இப்பெல்லாம் சகஜமா போச்சு. பெரும் பணமும் பதவியும் படிப்பும் பெண்களை நாரடிக்குது. உயரம் போக போக உணர்ச்சி இருக்கும்படியா பல பெண்கள் நடக்கிறது இயல்பா ஆயிடுச்சு. ராத்திரி பகல் தெரியாம பொண்ணு வாழ்ற அவளும் இங்கேயும் ஆரம்பமாயிடுச்சு. இந்த பூமியை தாங்குறவ பொண்ணு. அவளே அவமான சின்னமா ஆயிட்டா இந்த மண்ணுக்கு என்ன மரியாதை? ரேணுகா பொரிந்து கொட்ட மது பேச முடியாமல் நின்றாள். ரேணு அருகில் வந்தாள். கட்டின புருஷன் சிரிக்க, அப்படி என்னடி வேகம் உனக்கு? எல்லாம் கேள்விப்பட்டு நில குலைஞ்சு நிக்கிறோம். உன் புருஷன் பத்தலையா உனக்கு? அவர் கண்ணு முன்னால சீர்கெட்டு நடந்தியா? உங்க அப்பாவா வாட்ட சட்டமா இருக்காரு. இப்பவும் முழு தகுதியோட தான் இருக்காரு. அதுக்காக? அம்மா! அடி வயிற்றில் மது கூச்சலிட்டாள். வெறி பிடித்தவள் போல எழுந்தாள். முகமெல்லாம் சிவந்து நரம்புகள் புடைத்து வேர்வை பொங்கி ஒரு மாதிரி கண்கள் துருத்தி கொண்டு அடுத்த சில நொடிகளில் பிட்ஸ் போல வந்து கை கால்கள் வெட்டி இழுத்து நுரை தள்ளி குடும்பமே கதற அருண் காரை எடுக்க வாசலுக்கு ஓட குடும்பம் மொத்தமும் வேகமாக செயல்பட கார் ஆஸ்பத்திரியை நோக்கி சிறியது. பகுதி 13. இரவு முழுக்க மயக்கத்தில் இருந்தால் மது. வெளியே காத்திருந்தார்கள் ராமராஜ், ரேணுகா மற்றும் குடும்பம். நீ கொஞ்சம் அதிகமா பேசிட்டே ரேணு. இல்ல மாமா, அத்தை பேசுனது சரிதான். அந்த சூடு தான் அவளை ரொம்ப பலமா தாக்கியிருக்கு. சரிம்மா, அது என்ன பாதிப்பு உண்டாக்க போகுதுன்னு தெரியலையே. எதுவும் ஆகாது, பொறுமையா இருங்க. 1 மணி நேரம் கழித்து டாக்டர் வெளியே வந்தார். நினைவு திரும்பியாச்சு. எந்த ஆபத்தும் இல்லை. நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அவர் அட்மிட் ஆகி முதலிழிவு தொடங்கிய போதே டாக்டரிடம் சகல விவரங்களையும் ராமராஜ் சொல்லிவிட்டார். அவர் ஒரு மனோதத்துவ டாக்டரும் கூட. இப்ப பார்க்கலாமா டாக்டர்? வேணாம், நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. அந்த பொண்ணு ஒரு கவுன்சிலிங் வைக்கணும். அப்புறமா உங்களை கூப்பிடுறேன். கஷ்டமா இருக்கு டாக்டர். இதெல்லாம் ஹார்மோன்கள் பண்ற சேட்டை. சில பேருக்கு பசி இருந்துகிட்டே இருக்கும். சாப்பிட்டாலும் முழு திருப்தி வராது. குடிப்பழக்கம், சூதாட்டம், இப்படி எல்லாத்துக்கும் உடம்போ மனசோ ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்கும். அது எல்லாம் மீறும்போது குணாதிசயம், அடிப்படை பண்புகள், ஒழுக்கம் எல்லாமே உடையும். இங்க யாருமே கெட்டவங்க இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். சரி டாக்டர். டாக்டர் சொன்னதோடு நிற்கவில்லை. ஏறத்தாழ 27 நாட்கள் அவளை தன் பராமரிப்பில் வைத்திருந்தார். மருந்துகள் ஒரு புறம், மனோதத்துவம் மறுபுறம். இரண்டும் நடந்தது. தொடர்ந்து கவுன்சிலிங், கேள்விகள், பல அவசரங்கள். அவளது படிப்பு, வளர்ப்பு, பருவமடைந்த பிறகு அவளது பழக்க வழக்கங்கள், எதிர்பார்ப்பு, அவளது நண்பர்கள் என மூளை முடுக்கெல்லாம் தேடி பிடித்து அந்த டாக்டர் அலசத் தொடங்கினார். அவரது கேள்விகள் அவளை முடுக்கிவிட்டன. சீறினாள், அழுதாள், வெட்கப்பட்டாள், வேகம் காட்டினாள். அவளுக்குள் இருந்த அழுக்குகளை முழுமையாக அந்த டாக்டர் வெளியே கொண்டு வந்து விட்டார். அதற்கு 28 நாட்கள் பிடித்தன. இப்பொழுது மது தெளிந்து விட்டாள். சுத்தமாகி விட்டாள். உடம்பு, மனது, சிந்தனை, அறிவு அத்தனையும் தெளிந்து உணர்ச்சிகள் கட்டுக்குள் வந்துவிட்டன. மது ஒரு நியாயமான பெண்ணாகிவிட்டாள். பகுதி 14. மது வீடு திரும்ப இதே ரேணுகா ஆரத்தி எடுத்தாள். எதுக்குமா இதெல்லாம்? நீ புதுசா பிறந்திருக்கியே மது, அதுக்குதான். மது உள்ளே வந்தாள். அம்மா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு பொண்ணா வாழாம மிருகமா வாழ்ந்தேன். என்னை மீட்டு கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு நன்றி. ஆனாலும் நான் இனி உங்க கூட வாழ விரும்பல. அதுக்கான தகுதியும் எனக்கு இல்லை. நான் ஏதாவது ஒரு ஆசிரமத்துல போய் சேர்ந்துடுறேன். டாக்டர் உதவி செய்வாரு. அதுக்கு அவசியம் இல்லை மது. கரகரப்பான குரல் வர மது விசுக்கென திரும்பினாள். உள்ளே இருந்து தீபக் வெளியே வந்தான். கூடவே அவன் அப்பா அம்மாவும். நீங்களா? நான் தான் மது. நானும் இங்க வந்தாச்சு. இனிமே நாம எல்லாரும் ஒன்னாதான் வாழப்போறோம். எனக்கு அந்த தகுதி இருக்கா? மாசிலாமணி முன்னால் வந்தார். நிச்சயமா உனக்கு எல்லா தகுதியும் இருக்குமா. மனசுல உள்ள அழுக்குகளை கழுவி விட்டாச்சு.
மனசு சுத்தமாயிட்டா உடம்பு நிச்சயமா சுத்தமாயிடும். உணர்ச்சிகளை அறிவு ஜெயிச்சாச்சு மது. இப்ப நீ சுத்தமாயாச்சு. என் பிள்ளை கூட வாழக்கூடிய தகுதியை 100% நீ அடைஞ்சாச்சு. நம்ம 4 பேரும் குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாட்டை முடிச்சுட்டு திரும்பி வருவோம். அப்புறமா இதே சென்னையில கம்பீரமா வாழத் தொடங்குவோம். சரியா? மது அவர்கள் காலில் விழுந்தாள். 4 பேரும் புறப்பட்டார்கள். ராம்ராஜ் குடும்பம் ஆனந்த கண்ணீருடன் வாசல் வரை வந்து அவர்களை வழியனுப்பியது. தங்கள் மகள் எடுத்த மறுபிறவியும் அவளை ஏற்றுக்கொண்ட புகுந்த வீடும் உச்சியில் நின்றது. பிறந்த வீடு பெருமிதம் கொண்டது. ஆலயமணி எங்கோ அடித்து கொண்டிருந்தது. முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.